சுந்தரராமசாமி ஒரு முக்கியமான வரியை அவருடைய காலச்சுவடில் எழுதினார். இவர்கள் எப்போதாவது இலக்கியத்திலும் கால் நனைப்பவர்கள் என்று ஒரு வரியை எழுதினார். பல இரவுகள் அந்த வரிகளினுடைய என்னை பயங்கர டிஸ்டர்ப் பண்ண வரியாக நான் அந்த வரியை கருதுகிறேன். இவர்கள் எப்போதாவது இலக்கியத்திலும் கால் நனைப்பார்கள். அதாவது எப்பயுமே முழுக்க முழுக்க ஒரு இலக்கியத்துக்காக அர்ப்பணித்தவர்களாக இடதுசாரி எழுத்தாளர்கள் இல்லை என்கிற தொனியில் ராமசாமி அந்த வார்த்தையை பிரயோகித்திருந்தார். இந்த 40-50 ஆண்டு கால தொடர்ச்சியான வாசிப்பின் போது தமிழில் முன்னகர்ந்து நிற்கிற எழுத்தாளர்களை பார்க்கின்ற போது பல இடதுசாரி எழுத்தாளர்களுடைய பெயர்கள் தமிழில் பின்னுக்கு போய்விட்டதை ரொம்பவும் வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. திரும்ப திரும்ப தமிழின் மாஸ்டர்ஸை வாசிக்கிற போது தி. ஜானகிராமன் என்கிற ஒரு மகத்தான எழுத்தாளன் தான் என்னை பர்சனலாக ஆகர்ஷிக்கிறான். ஜானகிராமன் அவருடைய வாழ்க்கையினுடைய பல தருணங்களில் முதல் 10 ஆண்டுகள் ஆசிரியராக வேலை பார்த்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஆல் இந்தியா ரேடியோவில் டெல்லியில் வேலை பார்க்கிறார். நான் கூட சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொன்னேன். டெல்லியில் ஒரு ஆள் ஜானகிராமனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். சார், நீங்க தானே தி. ஜானகிராமன் என்று கேட்கிற போது, ஆமா, எப்ப சார் ஊருக்கு வரீங்க என்று கேட்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம், அவர் மன்னார்குடியை சேர்ந்தவர். நான் சொல்றேன், எதுக்கு? இல்லை சார், எனக்கு ஒரு 4 ஏக்கர் நிலங்குது, அது உங்க பேர்ல எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் என்று கேட்கிறார். ஜானகிராமன் ரொம்ப அசந்து போய் 4 ஏக்கர் நிலமா எனக்கா என்று கேட்கிறார். அவர் சொல்றாரு, உங்களுடைய ஒரு கதைக்கு, தவம் என்கிற அந்த ஒரு கதைக்கு 4 ஏக்கர் நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கதைக்கா என்று கேட்கிறார். அவர் மறுபடியும் சொல்றாரு, எங்க அப்பா அவ்வளவுதான் சார் சம்பாரிச்சான், 40 ஏக்கர்னா 40 ஏக்கரும் எழுதி கொடுத்துட்டு நான் எப்படியாவது போச்சுக்கணும். ஒரு கதைக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு சிறுகதை எழுதினதற்கு 4 ஏக்கர் நிலத்தை எழுதி தருகிறேன் என்ற வாசகரனுடைய நீட்சி இன்று வரையிலும் தொடர்வதை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். நண்பர்களே, நான் வழக்கமா இந்த நிகழ்ச்சிகளை பேச போகும்போது ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவே மாட்டேன். என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இன்னைக்கு ஒரு பெரிய பயம் கொஞ்சம் ஒழுங்கான ப்ரிப்பரேஷனோட போனோம் அப்படின்னு காலையில இருந்து உட்காந்து எங்க வீட்டுல பல விஷயங்களை, படித்த விஷயங்களை ரிவ்யூ பண்ணி கொண்டே இருந்தேன். சில நண்பர்கள் கூட என்னை பார்த்தாங்க. அவங்க கிட்ட கூட சொன்னேன், உங்க பேனா கொடுங்க அப்படின்னு வாங்கிதான் அந்த எல்லாத்தையும் எழுதினேன். அப்ப திடீர்னு எனக்கு ஒரு அமெரிக்காவில இருந்து ஒரு போன் வந்துச்சு. எனக்கு ஏற்கனவே தெரிந்தவர் தான் அவர் பெயர் சிசில் சுந்தர். நீங்க கூகுள்ல போய் அவர் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பில்கேட்ஸுக்கு அடுத்த நிலைமையில் மைக்ரோசாப்ட்ல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் அவருக்கு தெரியுது. அவர் பேர் சிசில் சுந்தர். மைக்ரோசாப்டினுடைய வைஸ் சேர்மனாக இருக்கிறார். நான் அமெரிக்காவுக்கு போகிற போது அவர் எனக்கு ஒரு போன் பண்ணி, நான் அவரை பார்க்கல, நீங்க கடைசியா எங்க இருந்து திரும்பி ஊருக்கு போவீங்க என்று கேட்டார். நான் நியூயார்க்ல இருந்து போவேன். நியூயார்க்ல எங்க தங்கியிருக்கீங்க என்று கேட்டார். நான் நியூ ஜெர்சில ஒரு நண்பர் வீட்டுல தங்கியிருக்கிறேன் அப்படின்னு. அவருடைய அட்ரஸ் மட்டும் எனக்கு வேணும் பவானா என்று கேட்டார். நான் அனுப்பிச்சிருந்தேன். எனக்கு அவர் ஒரு விலை உயர்ந்த ஆப்பிள் வாட்ச் அனுப்பிச்சார். நான் அதை கட்டுறதே இல்லை. நீங்க அதுக்கு அந்த சார்ஜ் போடணும், அது ஹார்ட் பீட்டை சொல்லும், அதெல்லாம் சொன்னாங்கன்னா அதனால கட்டுறதே இல்லை. அவர் அனுப்பிச்சாரு. நான் வாட்ச் கொடுத்ததெல்லாம் சொல்ல, நான் ஒரு முறை ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொன்னேன், எனக்கு அந்த ஆப்பிள் வாட்ச் எல்லாம் ரொம்ப பெருசா தெரியல, நான் பேசிட்டு வந்தேன்னா அல்லது எழுதிட்டு வந்தேன்னா தோழர் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு எங்க தோழர்கள் டீ வாங்கி கொடுப்பாங்க, அது இதை விட பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு எப்பயுமே சொல்லுவேன். இன்னைக்கு சிசில் என்னை கூப்பிட்டார் மதியானம் பேசினது போது. பேசி, பவன், எனக்கு பெண் குழந்தை கிடையாது, நான் என் ஒய்ஃபோட அண்ணன் மகளை எடுத்து வளர்க்குறேன், அவளுக்கு இந்த மே 4ஆம் தேதி கல்யாணம், அவன் கூட பேசுவா, அவ பேர் பியூலா அப்படின்னு அவன்கிட்ட அந்த போனை கொடுத்தாரு. அந்த பொண்ணு போன் வாங்கி சொல்லிச்சு, பவான்கள், நான் 4 வருஷமா ஒருத்தர் லவ் பண்ணி நாங்கள் 2 பேரும் மே 4 தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணத்துல ஒரு ஆசைகள் இருக்கும். உனக்கு என்ன ஆசைன்னா, எனக்கு இவ்வளவு பெரிய கார் வேணும், எது வேணாலும். அப்படி பொருளாதாரங்கள்ல ஏதாவது ஒண்ணு காரணம் இருக்கும்.
இந்த பொண்ணோட ஒரே கோரிக்கை அவங்க அங்கிள்கிட்ட, சிசில்கிட்ட, எனக்கு வந்து எங்க கல்யாணத்தப்ப பவா அங்கிள் எங்க கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சிலிப்பா இருந்துச்சு இந்த விஷயம். என்னன்னா, இது சத்தியமா நான் அந்த நேரத்துல நினைச்சது, இது ஒரு ரைட்டருக்கு அல்லது ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு மைக்ரோசாப்ட்ல வேலை பார்க்குற, இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கிற, பணம் என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக டாலர்ல புழங்குகிற அவங்களுக்கு ஒரு எழுத்தாளன் என் கல்யாணத்து அப்ப என் கூட இருந்தா போதும் என்று சொல்லுகிற மனநிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த அந்த நீட்சியினுடைய உச்சம் என்னை ரொம்பவும் ஆகர்ஷிச்ச ஒன்றாக இருந்தது. எந்த பிளானோடையும் வரல நம்மளோட பேசுவதற்கு. ஆனால் இந்த தலைப்பு என்ன ரொம்ப ஆகர்ஷிச்ச ஒரு தலைப்பு. ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். ஏன்னா நான் வந்து அப்படி ஒரு தலைப்பை கொடுத்ததே இல்லை. பாலமுருகன் ஏதாவது ஒரு தலைப்பு வேணும் அப்படின்னப்ப யா முன்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லி பார்த்தேன், யா முன்போம். என்னன்னா, நாஞ்சில் நாடன் வந்து யா முன்போம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த அந்த கதையை நான் சொல்லல. அந்த கதையை ஏன் எழுதுனீங்கன்னு நாஞ்சில் நாடன் கேட்கிறாங்க. நாஞ்சில் நாடன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன வயசுல நாகர்கோயில்ல இருந்து பம்பாய்க்கு பிழைக்க ஓடி போய் பம்பாயில ஒரு பெரிய ரெப்ரசன்டேட்டிவா வேலை பார்த்து கிட்டத்தட்ட 40 வருஷம் வேலை பார்த்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிருக்கிற ஒரு ரைட்டர், சாகித்ய அகாடமிலாம் வாங்கின ரைட்டர். நாஞ்சில் நாடனுடைய கடைசி காலத்துல அவருடைய பென்ஷன் எவ்வளவுன்னு நான் கேட்டேன். நீங்க எல்லாம் பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. வெறும் 900 ரூபாய். ஏன்னா ஒரு சேட்டு கடையில, ஜவுளி கடையில ரெப்ரசன்டேட்டிவா வேலை பார்த்தாரு. அந்த சேட்டு நீ சாவரவரை நான் உனக்கு 900 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிறான். அதான் அவருடைய, அது இல்லை, அவர் ரொம்ப நல்லாதான் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஒரு இடத்துல அந்த ரைட்டர் எழுதும் போது ஒரு விஷயத்தை சொல்றாரு. நான் வந்து மத்திய பிரதேச இது மகாராஷ்டிராவில் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ட்ரெயின்ல போறேன். மகாராஷ்டிராவில் அப்ப 190 பேரு பசினால ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டேன் பீரியட். அதனால கவர்மெண்ட் வந்து வயிற்றுவலியினால தற்கொலை பண்ணி என்னென்னமோ பொய் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த சமயத்துல இவர் அவசரத்துல, ட்ரெயின்ல போற அவசரத்துல 4 சோள ரொட்டி வாங்கி கையில வச்சு, ஒரு சப்ஜி வாங்கி கையில வச்சுன்னு போறாரு. ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி பயணிக்கிறார். அந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க விவசாயிகளும், விவசாய கூலிகளும், விவசாயத்தை இழந்தவர்களும் அப்படியே நெரிசலாக போய்கொண்டிருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சாப்பிடலாம் என்று போய்கொண்டே இருக்கிறார். அந்த நெரிசல்ல நாஞ்சில் நாடன் வந்து ஒரு பிரீஃப் கேஸ மேல வச்சு தான் வாங்கி போன அந்த 4 சப்பாத்தியை எடுத்து பிரிச்சு கூட சப்ஜி வைக்கிறார், சாப்பிடுறாரு. சாப்பிடும்போது பக்கத்திலேயே எதிரிலேயே இருக்கிற ஒரு ஒரு பக்கா விவசாயி, அவனை பார்த்தா தெரியுது அப்படியே நசிந்து போன ஒரு விவசாயி, அவன் வந்து கிட்ட வந்து அவருக்கு மட்டும் கேட்கிற ஒரு குரல்ல சொல்றான், ஒரு ஹிந்தியில ஒரு வார்த்தைய யூஸ் பண்றான். நாஞ்சில் நாடன் சொல்றாரு, அவன் அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷம் நான் கடன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன் என்று சொல்கிறார். அவன் ஹிந்தியில சொல்றான், யா முன்போம் அப்படின்னு சொல்றான். நீ சாப்பிடாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று சொல்கிறார். நாஞ்சில் நாடன் அந்த விஷயத்தை பற்றி எழுதுகிற போது சொல்றாரு, எனக்கு ஒரு சப்பாத்தி கொடுன்னு அவன் கேட்கல, கேட்டா அது பிச்சை. ஒரு விவசாயி எந்த கட்டத்திலும் பிச்சை எடுப்பதற்கு தன்னுடைய தன்மானத்தை அடகு வைக்க சம்மதிக்கவே மாட்டான். ஒரு பியூரான சம்சாரி. அவன் வந்து எல்லா உரிமையோடும் என்கிட்ட கேட்கிறான், நீ சாப்பிடாத, நாம சேர்ந்து சாப்பிடலாம், யா முன்போம் என்கிற வார்த்தை ஒரு வகையில் இலக்கியத்தினுடைய அடிப்படை, மானுடத்தினுடைய மிக அடிப்படையான வார்த்தை இந்த யா முன்போம் என்கிற வார்த்தை தான். அந்த ரெஃபரன்ஸ தமிழ் லிட்டரேச்சர்ல இருந்து பல 100 இடங்களில் நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியும். தமிழ்ச்செல்வன் பாவனைகள் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அதில் அப்பா ரைஸ் மில்லில் வேலை பார்க்கிற ஒரு பையனை பற்றி கதை எழுதுகிற போது தமிழ்ச்செல்வன் அந்த கதையை இப்படி ஆரம்பிக்கிறார். அவன் குத்துக்காலிட்டு உட்கார்ந்து பார்த்தான், ஒரு காலை நீட்டியும் ஒரு காலை மடக்கியும் உட்கார்ந்து பார்த்தான், தலைக்கு தன்னுடைய ஒரு கையை முட்டு கொடுத்து படுத்து பார்த்தான்,
ஒரு பக்கம் ஒருக்களித்து படுத்து பார்த்தான். எப்படி படுத்தாலும் பசித்தது என்று அந்த கதை ஆரம்பிக்கும். எப்படி படுத்தாலும் பசித்தது என்று அந்த கதையை ஒரு வாசகனாக என்னால் எப்பொழுதுமே தொடர முடிந்ததே இல்லை. தமிழில் நான் 4-5 கதைகளை தொடர முடியாமல் அப்படி விட்டிருக்கிறேன். பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். நான் வண்ணநிலவனுடைய எஸ்தர் கதையை முழுக்க படித்ததே இல்லை. ஒரே ஒரு முறை கஷ்டப்பட்டு படித்தேன். அந்த கதை எனக்கு மைண்ட்ல நிற்கவே இல்லை. ஏனென்றால் அதில் வண்ணநிலவன் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். கடைசியில் எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டு விட்டு போவது என்று முடிவானது. அவ்வளவுதான். அதற்கு மேல் அந்த கதையை நான் தொடர்ந்ததே இல்லை. ஒரு வார்த்தை தான். ஒரு வார்த்தைக்கான எவ்வளவு வீரியம் இருக்கும் என்பதை எழுத்தாளர்களும் வாசகர்களும் மாஸ்டர்ஸிடமிருந்து எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டு போவது என்று முடிவானது என்று அன்டோல்டாக சொல்லப்படாத விஷயங்களாக வண்ணநிலவன் அந்த கதையின் பக்கங்களை வெற்று பக்கங்களை நிரப்பிக்கொண்டே போகிறார். அந்த கதையிலிருந்து நான் புரிந்து கொண்டது அந்த ஊரில் இருக்கிற பஞ்சம். அந்த ஊரே காலி பண்ணி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். ராத்திரி எல்லாம் அந்த குடும்பத்தில் எல்லோரும் ரகசியமாக பேசிக் கொள்கிறார்கள். எஸ்தர் சித்திக்கு கொஞ்சம் கேட்கிறது, கொஞ்சம் கேட்காது போகுது. காலையில் விடுகிற போது எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டு போவது என்று முடிவாகிறது. வீட்டில் உள்ளவர்கள் எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டு போய்விடுகிறார்கள். அப்படி என்றால் இன்னும் அரை நாளிலோ ஒரு நாளிலோ பட்டினியால் எஸ்தர் சித்தி இந்த வீட்டில் பிணமாக கிடக்கப் போகிறாள். கேட்பாரற்ற பிணமாக இருக்க போகிறாள். அவளை அடக்கம் செய்வதற்கு கூட ஆள் இந்த ஊரில் இருக்க போவதில்லை. ஒரு கட்டத்தில் இந்த வீட்டை, இந்த குடும்பத்தை எஸ்தர் சித்தி எப்படியெல்லாம் கட்டி மேல் எழுப்பினாள் என்று வண்ணநிலவன் அந்த கதையில் விவரித்துக் கொண்டே போகிறார். நம்மளே ஒரு எழுத்தாளனுடைய மகத்தான வெற்றி என்பது எல்லாவற்றையும் பேசிவிடுவது அல்ல, எல்லாவற்றையும் உரையாடல்களில் கொண்டு விடுவது அல்ல. அவன் வார்த்தைக்கு வார்த்தை ஸ்பேஸ், வெற்றிடங்கள் அல்லது வெளி அல்லது சொல்லப்படாத தகவல்களை வாசகனுக்காக விட்டு போவதுதான் ஒரு சிறந்த படைப்பாக இருக்க முடியும் என்று எப்போதுமே ஒரு நல்ல வாசகனாக நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என்ற சுந்தரராமசாமியுடைய ஒரு நாவலை ஒரு முறை ஜெயகாந்தன் வெளியிட்டார். அந்த புக் பாயிண்ட் என்கிற அரங்கத்திற்கு நானும் என் நண்பன் கருப்பு கருணாவும் இங்கிருந்து பஸ் ஏறி அந்த ப்ரோக்ராம்ல போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெயகாந்தன் வந்து பேசுகிற போது சொல்கிறார், ஒரு நல்ல வாசகன் என்பவன் சங்கீதம் கேட்பது மாதிரி படிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். ஒரு நல்ல வாசகன் என்பவன் மியூசிக் கேட்பது மாதிரி வாசிக்க வேண்டும் என்று ஆரம்பித்து அவர் அந்த நாவலை பற்றி பேசிக்கொண்டே போகிறார். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னவோ நிஜ வாழ்க்கையில் மனிதர்கள் செத்து போகிற போது என்னால் தாங்கிக் கொள்ள முடிகிறது, ஆனால் ஒரு நாவலில் ஒரு மனிதன் செத்து போவதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இந்த நாவலில் ஒரு மனிதன் இல்லை, லட்சம் என்கிற 12 வயதே நிரம்பாத ஒரு குழந்தை செத்து போகிறார். அந்த குழந்தை ஒரு பிளாட்பாரத்தில் வாழ்ந்து, ஒரு பிளாட்பாரத்தில் டீ குடித்து, ஒரு பிளாட்பாரத்தில் பிச்சை எடுத்து வாழ்ந்து போகிற அந்த லட்சம் என்கிற குழந்தை இந்த நாவலில் செத்து போகிறான். ராமசாமியை பார்த்து ஜெயகாந்தன் கேட்கிறார், லட்சோபல லட்ச மக்கள் வாழ்ந்து பிழைத்து புணர்ந்து வாழ்கிற இந்த உலகத்தில் அந்த லட்சமும் வாழ்ந்து விட்டு போகட்டுமே, அவனை ஏன் சாகடித்தீர்கள் என்று கேட்கிறார். ஒரு எழுத்தாளனுடைய மிகப்பெரிய கருணை. நம்மளை வாசிப்பு என்ன தந்துவிடும்? நான் ஏன் வாசிக்க வேண்டும்? எனக்கு இத்தனை 1000 சொத்து இருக்கிறது, எனக்கு 3 தலைமுறைக்கு சொத்து இருக்கிறது, நான் இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கேன், எனக்கு 4 வீடு இருக்கிறது என்றெல்லாம் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் என்பதை. ஆனால் ஒரு எழுத்து கொடுக்கிற வேதி வினை, ஒரு படைப்பு தருகிற மன ஆறுதல், ஒரு படைப்பு தருகிற தலை கோதல் இந்த உலகத்தில் இந்த சொத்தின் ஒரு கால் தூசு கூட ஆகாது என்பதை ஒரு வாசிப்பாளனால் தான் மறுபடியும் சொல்ல முடியும். மனிதர்களுடைய உள் மனதை ஒரு வகையில் எழுத்தாளர் தான் அதனுடைய ஆன்மாவை பிடித்து கொண்டு வருகிறார். நாஞ்சில் நாடன் ஒரு பிரமாதமான கதை எழுதியிருப்பார். ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து 2 நாள் லீவ்ல என்ன பண்றதுன்னே தெரியாது. திடீர்னு ஆனைக்கட்டிக்கு ஒரு பஸ் வரும். அவன் எந்த இலக்கும் இல்லாமல் ஆனைக்கட்டி பஸ்ல ஏறுவான். நாம் பயணங்கள் என்பதை இப்படி தீர்மானித்துக் கொள்வதே. நம்ம பயணங்கள்லாம் எப்படி இருக்கும்?
ஒண்ணு கல்யாணத்துக்கு போவோம், இல்லைன்னா கருமாதிக்கு போவோம், அப்படி இல்லைன்னா சடங்கு ஆயிடுச்சு சார், வளைகாப்பு நடக்குது சார், ஒரு 4-5 கார். அதுக்கு பேர் பயணங்களே இல்லை. ஒரு இலக்கில்லாமல் ஒருத்தன் வந்து ஒரு பஸ்ல ஏறுவான். ஆனைக்கட்டி என்கிற ஊர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 45 நிமிடம் கேரளாவை நோக்கி போனாங்க. பக்கத்திலே 1 கிலோமீட்டரில் அட்டப்பாடி என்கிற ஊர் வந்துடும். அட்டப்பாடி வந்து கேரளாவில் இருக்கு. அப்படி பக்கத்துல மலை போகும், மன்னார்காடு வரையிலும் அந்த மலைப்பாதை போகும். அந்த பஸ்ல அவன் ஏறி போவான். ஒரு ரைட்டனுடைய மன உணர்வை மனிதன், ஒரு ஒரு மனிதனுடைய நுட்பங்களை ஒரு எழுத்தாளன் எப்படி சுவீகரித்துக் கொள்கிறான் என்று நாஞ்சில் நாடனுடைய அந்த வனம், அந்த கதையின் அந்த வனத்தின் வழியாக பஸ் போய்கொண்டே இருக்கு. ஒரு இடத்துல போய் பஸ்ஸை நிறுத்திட்டு இவன் ஒரு டீ குடிப்பானா அப்படின்னு இவன் பாக்குறான். அவன் டீ குடிக்கிறான். ஆனா என்னன்னா, மலையாளத்திலையும் தமிழ்லையும் அவன் பேசாத கெட்ட வார்த்தை இல்லை, அவ்வளோ கெட்ட வார்த்தை. அந்த பஸ்ல ஏறுறவன் இறங்குறவன் எல்லாரையும் அந்த டிரைவர் திட்டிக்கினே இருக்கிறான். நமக்கு தெரியும் இந்த டிரைவருங்க, கண்டக்டருங்க. இப்ப சமீபத்துல மிஸ்கின் பேசினார் ஒரு கூட்டத்துல, அது மாதிரி 10 மடங்கு கெட்ட வார்த்தைகளை அப்படி யூஸ் பண்ணே இருப்பாங்க. நாஞ்சில் நாடன் எழுதுறாரு, அந்த டிரைவருக்கு ஏற்கனவே மூளை கடுப்பு, அது கூட சேர்ந்து எல்லா கடுப்பும் ஒன்னா சேர்ந்துச்சு. ஏறுறவனா அவன் தெம்மாடினா பொறுக்கின்னு அர்த்தம். தெம்மாடின்னு திட்டுறான், அப்படியே திட்டிக்கினே போறான். இவனுடைய மன அமைதியே போயிடுது. நம்ம எங்கேயாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு போலாம் தான் இவன் பஸ்ல ஏறான். இந்த பஸ்ல வந்து மாட்டின மேடான்னு இவன் போயினே இருக்கிறான். திடீர்னு ஒரு இடத்தில் ஒரு பிரமாதமான ஒரு வார்த்தையை நாஞ்சில் நாடன் எழுதுகிறார். ஒரு குழந்தையை தோளில் இருந்து இறக்கி விடுவது மாதிரி லயத்தோடு அந்த பஸ் நின்றது என்று எழுதுகிறார். பஸ் திடீர்னு இந்த மலைப்பாதையில் நின்று விட்டது. எல்லா பேசஞ்சர்ஸும் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறாங்க. ஏன் பஸ் திடீர்னு நிற்குது, இவன் கெட்ட வார்த்தை பேசுறது, இவன் திட்டுறது எல்லாமே நின்று, எல்லாரும் நின்று பார்க்கிறார்கள். ஒரு மரக்கட்ட மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த மலைப்பாதையில் கிடக்கிறது. எல்லாரும் என்னன்னு பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பேசஞ்சர் கவனிக்கிறார், அது மரக்கட்டை இல்ல, ஒரு மலைப்பாம்பு. அப்படியே லேசா அசைது. எல்லாருக்கும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அமைதி உண்டு. அந்த மலைப்பாம்பு ஒன்னும் பஸ் மேல ஏறி யாரையும் ஒன்னும் பண்ணிட போறது, ஆனா ஒரு பாம்பு. எல்லாம் பாக்குறாங்க. அப்பதான் இவன் கவனிக்கிறான், அது ஒரு இரையை சாப்பிட்டு விட்டோ அல்லது ஒரு பிரசவத்துக்கு தயாராக இருக்கிற ஒரு மலைப்பாம்பு. அது வயிறு வந்து பயங்கரமா உப்பி இருக்கிறது, ரொம்ப மயான அமைதி இருக்கிறது. அந்த டிரைவர் யாருக்கிட்டே பேசினுறான். யாருக்கிட்ட பேசுறான் இவ்வளவு நேரம் கெட்ட வார்த்தையை பேசுற டிரைவர்னு இவன் கவனிக்கிற போது அவன் அந்த மலைப்பாம்பு கிட்ட பேசுறான். மொழை பெட்டன போய்க்க மொழைன்றான். மகளே சீக்கிரம் போ, நான் வண்டி எடுக்கணும்ல என்று சொல்கிறான். அந்த கனிவு, அந்த பாசத்தை மனிதர்கள் எப்பொழுதுமே தங்களுக்குள் தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேக்குதலை சிதைக்கிற மாதிரி இந்த லௌகிக வாழ்க்கை இருக்கிறது. அவருடைய தினந்தோறும் அந்த வெயிலில் பயணிக்கிற அந்த பஸ் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் மனிதனுக்குள்ள உள்ளே இருக்கிற அந்த மொழை, பெட்டன போய்க்க மொழை என்று அவன் சொல்லுகிற அந்த கனிவுதான் அந்த டிரைவர் என்று ஒரு எழுத்தாளனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாராலும் சொல்லவே முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஒரு மினிஸ்டரை விட, ஒரு முதலமைச்சரை விட, ஒரு ஜனாதிபதியை விட, ஒரு பிரதமரை விட இந்த தேசத்தின் ஒரு அடி உயர்ந்தவன் இந்த உலகத்தில் ரைட்டர் தான், எழுத்தாளன் தான். ஏனென்றால் இந்த நுட்பங்களை, இந்த காலத்தை அவன்தான் பதிவு செய்து தன்னுடைய ஜெனரேஷனுக்கு கொடுத்து விட்டு போகிறான். ஒரு அலமாரியில் ஒரு புத்தகம் எடுக்கிறது என்றால் 21ஆம் நூற்றாண்டில் அல்லது 22ஆம் நூற்றாண்டில் உங்கள் குழந்தை ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிற போது 2024 திருவண்ணாமலை நகரம் வெப்பத்தால் இருந்ததா, குளிரால் இருந்ததா, மனிதர்களுடைய மூச்சு காற்று அப்பொழுது எப்படி இருந்தது என்பதை கூட ஒரு புத்தகத்தின் வழியாக இன்னொருவன் அடைந்து விட முடியும் என்கிற இந்த மகத்துவத்தை உலகத்தில் வேறு யாராலும் நிகழ்த்தி காட்ட முடிந்ததே இல்லை. நண்பர்களே, நமக்கு எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாய்க்கப்பட்டது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் நாம் உப்பி பெருக்குகிற பணத்தை சம்பாதிக்கிறோம், என்னென்ன துரோகங்களை சந்திக்கிறோம், அல்லது என்னென்ன உயர்வுகளை பார்க்கிறோம், தாழ்வுகளை எல்லாம் இந்த ஒரு மனித வாழ்க்கையில் மட்டும்தான் கிடைக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தவிர்த்து ஒரு புத்தகத்தை படிக்கிற போது
அவன் இன்னொரு வாழ்க்கையை ஒரு புத்தகத்தின் மூலமாக அடைந்து விடுகிறான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் 200 முழு புத்தகங்களை வாசித்திருக்கிறீர்கள் என்றால் 200 மனிதர்களின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த 200 மனிதர்களின் வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, அனுபவங்களாக மாற்றுவதற்கு புத்தகத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த விஷயமுமே இல்லை. அதை நான் திரும்ப திரும்ப யோசித்தது இந்த தலைப்பினூடாக. யாம் உண்போம் என்பது மட்டும்தான் இந்த உலகத்தின் மிக காத்திரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சக மனிதனையும் சேர்த்து நாம் உண்ண வைப்போம் என்பதுதான் இந்த உலகின். அப்புறம் நாங்கள் எல்லாம், நான், எங்க அன்பு, இங்க இருக்கிற பலவித வேல்கண்ணன், அப்படி சாமிநாதன், பல்லவன், அப்படி பல நண்பர்களை இங்க சொல்ல முடியும். நாங்கள் எல்லாருமே ஒரு வகையில் கவிதைகள் எழுதி தோற்று போனவர்கள். ஆரம்பத்துல ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு கவிதை எழுதி பார்க்கறது. இந்த எஸ்தரும் எஸ்தர் டீச்சரும் அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்துச்சு. அப்போ அது என்னன்னா நம்முடைய விசிட்டிங் கார்டு மாதிரி. இப்ப நினைச்சா நான் போய் யார்த்தையாவது என்னை அறிமுகப்படுத்துகிற போது இந்த எஸ்தரும் எஸ்தர் டீச்சர்னு ஒரு கவிதை தொகுப்பு வந்துச்சுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது கவிதை இல்லை அப்படின்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப எனக்கு தெரியல அதை எழுதி கொண்டு இருக்கும் போது. ஏனென்றால் கவிதையின் அந்த காத்திரமான, நான் மத்தியானம் என்னால தாங்க முடியாத ஒரு உக்கரமான மனநிலையில் பல்லவனை யார்த்தையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பல்லவனை கூப்பிட்டு, என்ன பண்ணுங்கிறீங்க, சாப்பிடுங்கிறேன். சரி சாப்பிடு, நான் ஒரு கவிதை வாசிக்கிறேன். அவர் வந்து உதர்துப்பா கைலா என்று சொன்னார். ஒரு கவிதை உங்கள் திரேகத்தை, உங்கள் உடம்பை உதற வைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வெயிலினுடைய ஒரு கவிதையை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நண்பர்களே, வெயிலினுடைய 2 கவிதையை நான் உங்களுக்கு வாசித்து காண்பேன். ஒன்று, அவருடைய தொகுப்பின் பெயரே மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது. நான் இந்த கவிதையினுடைய விஷுவல்ஸை நான் பார்த்து கொண்டே இருக்கிற போது பயங்கர பிரமிப்பாக எனக்கு ஒரு மனுஷன் ஒரு பொயனுக்குள்ள, ஒரு கவிதைக்குள்ள இத்தனை காத்திரமான வார்த்தைகளை சொல்லி நம்ம இவ்வளவு ஒரு விஷுவலுக்கு கொண்டு போய் விட முடியுமா என்று. சார் ஒரு ஒரு சார் ஒரு 10 minutes. என்னிடம் விசுவாசமிக்க ஒரு பன்றி இருந்தது. அதை பல நூற்றாண்டுகளாக நான் பழக்கினேன். தேவையை பொறுத்து அதன் தசைகளை அவ்வப்போது அறுத்துக் கொள்வேன். சாந்தமாக இப்படி சொல்லும், நான் உங்கள் வீட்டு கோதுமை தவிட்டாலும் நீராலும் ஆனவன். எதிர்பாராத விருந்தினர்களால் ஒரு நாள் வீடு நிறைந்து விட நான் புழைக்கடம் பக்கம் போய் மௌனமாக நின்றேன். நண்பர்களே, இந்த காட்சியை யோசித்து பாருங்கள். ஒரு பன்றிக்குட்டியை ஒருவன் வளர்க்கிறான். வீட்டுக்கு எவ்வளவு விருந்தினர்கள் வருவார்களோ அதற்கு ஏற்றார் மாதிரி அந்த பன்றியின் தசைகளை இவன் அறுத்து கொள்ளலாம். அந்த பன்றிக்குட்டி ரொம்ப சாதுவாக தலை குனிந்து, நான் உங்கள் வீட்டு தவிடாலும் கோதுமையாலும் வளர்க்கப்பட்டவன், நான் உங்களுக்குரியவன், எவ்வளவு வேண்டுமானாலும் அறுத்துக் கொள்ளுங்கள் என்று சம்மதிக்கிறது. ஆனால் ஒரு நாள் வீட்டுக்கு எதிர்பாராமல் நிறைய விருந்தினர்கள் வந்து விடுகிறார்கள். இப்ப பன்றியிடம் போய் இவன் நிற்கிறான். பன்றி இவனை ஏறெடுத்து பார்க்கிறது. என்னன்னா, எவ்வளவு சதையை அறுத்து கொடுத்தாலும் இன்னைக்கு பத்த போவதில்லை. பன்றியை முழுக்க இன்றைக்கு அவன் சமைத்து கொடுத்தால்தான் அந்த விருந்தினர்களை திருப்தி. இதான் காட்சி படிவம். வெயில் அந்த கவிதையை இப்படி தொடங்குற. எதிர்பாராத விருந்தினர்களால் ஒரு நாள் வீடு நிறைந்து விட நான் புழைக்கடை பக்கம் போய் மௌனமாக நின்றேன். அது புரிந்து கொண்டு சிரித்தபடி வந்து வெட்டு மேசையில் படுத்துக் கொண்டது. தாங்கவே முடியல அந்த வரியை படிக்கிற போது. அது என்னை புரிந்து கொண்டு அதுவே தானாக வந்து வெட்டு மேசையில் படுத்துக் கொண்டது. நான் அதன் காதில் சொன்னேன், ஞாயிறு அந்தியில் உன் ரத்தத்தால் செவ்வானம் செய்வேன். உன் மாமிசம் மகிழம்பூவில் வாசமாயிருக்கும். இப்போது அதன் கழுத்து வெட்டுவதற்கு சிரமமாக இல்லை. 2 கவிதை வரிகளை இவன் அந்த பன்றிகிட்ட சொல்றான். சொன்ன உடனே அது ரொம்ப சாதுவா படுத்துச்சு. கழுத்தை வெட்டுறதுக்கு அது திமிர கூட இல்லை. ரொம்ப ஈஸியா வெட்டி முடித்து விட்டான்
மறுநாள் நான் உறங்குகையில் அதன் குட்டி என் சுண்டு விரலை தின்றுவிட்டது. மறுநாள் நான் உறங்குகையில் அதன் குட்டி என் சுண்டு விரலை தின்றுவிட்டது. கேரட் என நினைத்தேன் என்றபடி தலைகுனிந்து அது என் முன்னால் நின்றது. உன்னுடைய விரலை நான் கேரட் என்று, இந்த கவிதையினுடைய உச்சமாக வெயில் கடைசி வரியை எழுதுகிறான். நான் அதன் விழிகளில் எதிர்ப்பின் சிறு ஒளி வளையத்தை முதன்முறையாக கண்டேன் என்று அந்த கவிதையை முடிக்கிறார். இந்த பன்றிக்குட்டியின் கண்களில் தெரித்த பார்வையில் அந்த பன்றிக்குட்டியின் எதிர்ப்பை முதன்முறையாக, அவங்க அம்மா மாதிரி இது படுத்துக்க தயாராகவே இல்லை. நான் கேரட் நினைச்சு உன்னுடைய சுண்டு வரல கடிச்சிட்டேன் என்று அது சொல்வது அதனுடைய உக்கிரத்தின் ஆரம்பம். நண்பர்களே, ஒரு வாசிப்பு என்பது, ஒரு கவிதை என்பது, ஒரு கதை என்பது மனிதர்களுக்கு பல்வேறு படிமங்களை, பல்வேறு வாழ்க்கையினுடைய நினைவலைகளை மீட்டு தரக்கூடிய, அதுதான் ஒரு சிறந்த இலக்கியம் என்று நான் எப்பொழுதுமே கருதுவேன். ஒரு லைஃப்ல இப்ப நான் இந்த கவிதையை படிக்கிற போது இது நிச்சயமாக பன்றியை பற்றிய கவிதையே இல்லை. இது பன்றி என்பது ஒரு குறியீடாக சொல்லுகிறான். நீங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய வெட்டு மேசையில் ஒரு பன்றி படுத்துக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கவே முடியாது. இன்னொரு சின்ன குட்டி உங்களுடைய சுண்டு விரலை கடிக்கிற ஒரு சின்ன பன்றிக்குட்டி எட்டி தாவி உங்கள் குரல் வலையை கவுவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனுடைய எதிர்ப்பு அவனுடைய கண்களில் தெரிந்தது என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான். ஆக ஒரு கவிஞன் காலத்தை மீறி, நூற்றாண்டுகளை மீறி நம்மை ஒரு இடத்தில் பிரவேசிக்க வைப்பதும், துடிக்க வைப்பதும், சித்திரவதை செய்வதும், மகிழ வைப்பதும், முத்தங்களை பெற்றுத் தருவதும், கலவிக்கு உட்படுத்துவதும், இதை எல்லாவற்றையும் ஒரு கவிதையின் வரிகள் செய்ய முடியும் என்று எப்பொழுதுமே கவிஞர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் இருக்கிற ஆர்ட் ஃபார்மில் ரொம்ப ரொம்ப நுட்பமான ஆர்ட் ஃபார்ம் என்று கவிதையை எப்பொழுதுமே சொல்வார்கள். நம்மளே, நான் வெயிலினுடைய இன்னொரு கவிதையும் என்ன ரொம்ப அட்டன்டிவாக நீங்கள் கவனிப்பதால் நான் இன்னொரு கவிதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கவிதைக்கு தலைப்பு 13 அற்புத விளக்குகள் என்று வெயில் தலைப்பிட்டிருக்கிறார். இந்த கவிதையை அவன் இப்படி ஆரம்பிக்கிறான். நம்மளே, இதெல்லாம் எப்படி இந்த வரிகளை எல்லாம் வாசித்து விட்டு, இந்த வரிகளோடு புழங்கி விட்டு ராத்திரி போய் படுத்து தூங்குவது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு கவிதை உங்களை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுமா என்றால் பண்ணும். அவ்வளவு உக்கரத்தில் எழுதப்பட்ட வரிகளாக இந்த வரிகளை நான் பார்க்கிறேன். 13 அற்புத விளக்குகள் என்று வெயில் இந்த கவிதைக்கு தலைப்பிட்டிருக்கிறான். எங்கள் வீட்டில் 2 விளக்குகள் இருக்கின்றன என்று அந்த கவிதை ஆரம்பிக்கிறது. எங்கள் வீட்டில் 2 விளக்குகள் இருக்கின்றன. ஒன்று அப்பா தற்கொலை செய்து கொள்ள வாங்கிய பூச்சி மருந்து பாட்டிலால் ஆனது என்று அந்த கவிதை வெயில் துவங்குகிறான். அப்பா தற்கொலை செய்து கொள்ள வாங்கிய பூச்சி மருந்து பாட்டிலால் ஆனது. அவரை சாத்தி வைத்திருந்த அதே மாடத்தில் தான் இக்கணம் அது நின்று எரிகிறது. சர்க்கார் உடுப்பில் வந்தவர்கள் வைக்கோல் நிறத்தில் இருந்த வயல் பத்திரத்தை பிடுங்கி போனார்கள். வண்டி சக்கர மை அழிவதற்கு முன் பெருவிரலை வெறிநாய்க்கு கடிக்க கொடுத்தார் அப்பா. இல்லாத வெள்ளாமைக்கு பூச்சி மருந்து வாங்கி 4 விரல்களால் ஏந்தி குடித்தார். ஒரு விரல் இல்லை. இல்லாத வெள்ளாமைக்கு பூச்சி மருந்து வாங்கி 4 விரல்களால் ஏந்தி குடித்தார். சாக்கு தைக்கும் ஊசியால் அதன் மூடியில் துளையிட்டு கோடி துணி திரியும் மண்ணெண்ணையுமாக இந்த விளக்கு உருவானது. இதன் வெளிச்சத்தில் தான் நான் உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் படித்தேன் என்று அவன் தன்னுடைய பால்ய காலத்தை நினைவு கூறுகிறான். இந்த விளக்கின் வெளிச்சத்தில் தான் நான் மெய்யெழுத்துக்களையும் உயிரெழுத்துக்களையும் படித்தேன். இவற்றை கொண்டு அப்பா எப்படி செத்தார் என்று எழுத முடியுமா என்றால் அம்மா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எலே ராசா, இதுக்குள்ளதாயா உன் தலையெழுத்து இருக்கிறது என்றால் எனக்கு சிரிப்பாக வந்தது. 2வது விளக்கை பற்றியும் சொல்லிவிடுகிறேன். இது முதலும் கடைசியுமாக அம்மா குடித்த பிராந்தி பாட்டிலால் ஆனது என்று அந்த கவிதையை வெயில் தொடங்குகிறார். இது முதலும் கடைசியுமாக அம்மா குடித்த பிராந்தி பாட்டிலால் ஆனது. அடுப்புக்கருகே அதன் நிரந்தர இடம். அம்மா தேம்பி அழுது கொண்டிருந்தாள். நானும் சேர்ந்து கொண்டேன்.
யார் யாரோ காரணம் கேட்டார்கள். அவள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அரை தூக்கத்தில் அவளாக புலம்பிக் கொண்டிருந்தாள். என் சேல பூவையெல்லாம் ராத்திரியில வித்து புட்ட. மொப்பம் கடனுக்குத்தான் கடனுக்குத்தான் சாவ செத்து புட்ட. உடுத்தாலும் அம்மனா, உசுரா இருந்தாலும் நான் பொணந்தான். இரும்பல் மருந்துகளை கொண்டு நுரையீரலோடும் மூச்சு குழலோடும் அன்றாடம் அம்மா மல்லு கட்டுகிறார். இந்த வருடம் மட்டும் 11 பாட்டல்கள். எங்கள் ஊர் பக்கம் நீங்கள் வந்தால் பார்க்கலாம். கிழக்கு தெரு குடிசைகளின் விளக்கு திரிகளில் பிரகாசித்துக் கொண்டிருப்பவை அம்மாவின் பிராயத்து காலத்து கண்கள். அதில்தான் எவ்வளவு ஒளி என்று இந்த கவிதையை முடிக்கிறார். நம்மளே, அப்பா பூச்சி மருந்து வாங்கி சாப்பிட்ட பாட்டிலில் ஒரு விளக்கு எரிகிறது. அம்மா பிராந்தி பாட்டிலில் இன்னொரு விளக்கு எரிகிறது. இந்த படிமத்தை ஒரு கவிஞன் நம்மை மூச்சு விட விடாமல் நம்மை உறைந்து போக செய்கிறான். ஒரு நல்ல படைப்பு அப்படி எப்பொழுதுமே செய்யும் என்று நான் நம்புகிறேன். வருகிற போது இன்னொரு போன் காலில் ஒரு நண்பர் சொன்னார், நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்டுகள் ரெண்டுமே இந்த ஜெனரேஷனில் நமக்கு நடந்திருக்கும். அந்த பத்திரங்களை எடுத்து படித்து பார்த்தால் ஒரு பிரமாதமான, நான் அந்த உயில் எல்லாம் படித்து பார்த்தேன். ஒரு கவிதைக்கு நிகராக அந்த உயில் இருக்கும். நாங்கள் இருவரும் மனமொத்து வாழ விரும்பாததால் என்று ஆரம்பித்து அந்த உயில எப்படி சொத்தை பிரிக்க வேண்டும், யார இவ்வளவு பொய்டிக்கா உயில போய் எழுத முடியும் என்று எனக்கு தோணும். அது இன்னைக்கு வரும்போது ஒரு நண்பர் சொன்னார், அது என்னன்னா, உங்க பேர் எழுதி பல்லவன் என்கிற ஒரு பெயரை எழுதி சுகஜீவனம் பல்லவன் என்று எழுதுவார். அப்படின்னா அவர் ரொம்ப சுகமா வாழ்ந்துருக்கிறார், அவருக்கு ஒண்ணுமே கஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அவர் விற்பவர், வாங்குறான்ல, கஷ்ட ஜீவனம் வேலாயுதம் அப்படின்னு எழுதுவாங்க. இப்ப சுகஜீவனம் பல்லவன் விற்கிறாரு, கஷ்ட ஜீவனம் வேலாயுதம் வாங்கிக்கிறார். இதான் ஒரு பத்திரத்தினுடைய கான்டெக்ட். நீங்க இப்ப யோசித்து பாருங்க, காலம் ஒரு வரியை எப்படி அர்த்தமற்றதாக ஆக்குகிறதுனா, இப்ப யோசிச்சு பாருங்க, பெரும் நிறுவனங்கள் தான் இப்ப இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க நிலங்களை அவங்களாம் கஷ்ட ஜீவனமா? ஒருத்த கூட கஷ்ட ஜீவனா சுகஜீவனம், விற்கிறவனா கஷ்ட ஜீவனம், ரெண்டுமே தலைகீழாக மாறிவிட்டு. அப்போ ஒரு நல்ல படைப்பு என்பது இதனோட கம்பேர் பண்ணி பார்த்தீர்கள் என்றால், சுந்தரராமசாமி திருவண்ணாமலை முற்றத்தில் பேசுகிற போது சொன்னார், இந்த உலகத்திலேயே மிக கொடுமையானது புத்திர சோகம் இல்லை என்று சொன்னார். தான் உயிரோடு இருக்கும் போதே மகன் செத்து போவது, அப்பா உயிரோடு இருக்கும் போதே மகன் செத்து போவது புத்திர சோகம் இல்லை. அதைவிட கொடுமையானது ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒரு எழுத்தாளன் உயிரோடு இருக்கும் போதே அவன் எழுதிய ஒரு புத்தகங்களாக அவனுக்கு முன்னால் செத்து போகும். நம்மளே, நீங்கள் இப்பொழுது கணக்கெடுத்து பாருங்கள், திருவண்ணாமலையில் இதுவரையிலும் இந்த 40-45 ஆண்டுகளில் குறைந்தது எனக்கு தெரிந்து ஒரு 500 புத்தகங்கள் வெளியீட்டு விழாக்கள் நடந்திருக்கும். இந்த ஊரினுடைய மந்திரிமார்கள், இந்த ஊரினுடைய பிரமுகர்கள், அப்போதைய கனவான்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பார்கள். ஒவ்வொரு புத்தக வெளியீட்டு விழாவின் போதும் இதைவிட சிறந்த புத்தகம் இன்னும் எழுதப்படவில்லை என்று அந்த புத்தகத்துக்கு முன்னுரை கொடுத்திருப்பார்கள். இந்த புத்தகத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு சாகித்ய அகாடமி இல்லை, ஒரு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று மேடைக்காக பேசியிருப்பார்கள். அந்த புத்தகங்கள் எல்லாம் எங்கே? அந்த புத்தகங்களை ஏன் ஒரு வாசகனும் தேடவில்லை? நான் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஜப்பானுக்கு போனேன். எனக்கு ஒரு பேராசை இருந்தது, யார்ட்டுமே இதுவரை சொல்ல, இந்த மேடையில் மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹாருக்கி முரகாமி என்கிற நோபல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளனை எப்படியாவது இந்த பயணத்தில் சந்தித்து விட வேண்டும் என்கிற பேராசை எனக்கு இருந்தது. ஏனென்றால் ஜப்பானில் பிறந்து ஜப்பான் மொழியில் ஹாருக்கி முரகாமி எழுதின பூனைகள் நகரம் என்கிற ஒரு புத்தகத்தை நாங்கள் இங்கிருந்து வம்சி புத்தகத்தில் பதிப்பித்திருக்கிறோம். அந்த புத்தகத்தினுடைய ஒரு பிரதியை நான் கையோடு எடுத்துக்கொண்டு போனேன். எனக்கு என்ன ஆசைன்னா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஹாருக்கி முரகாமியை நேரில் பார்த்து, எனக்கு எப்பொழுதுமே அப்படி சில வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் எப்பொழுதும் எனக்கு உருவாகும். பார்த்து, சார் இங்க பாருங்க, இந்த மொழியில உங்க புத்தகத்தை போட்டுக்கிறோன்னு அவர்கிட்ட காமிக்கணும் என்று போனேன். நான் போய் அங்க இருக்கிற நண்பர்கள்ட்ட கேட்டதெல்லாம், எப்படியாவது ஹாருக்கி முரகாமியை பார்க்கணும்னு. எல்லாருமே சிரிச்சாங்க. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஹாருக்கி முரகாமி ஜாஸ் என்கிற ஒரு கிளப் டான்ஸ் நடத்தி கொண்டிருந்த ஒரு சாதாரண ஆள்.
ஆனால் அவர் முதலாக எழுத ஆரம்பிக்கிறார். எழுத ஆரம்பித்து இன்றைக்கு அவருடைய நிலைமை என்ன என்றால், கிட்டத்தட்ட 3 அல்லது 4 தீவுகளை சொந்தமாக வாங்கியிருக்கிறார். ஒரு பிளேன் வாங்கியிருக்கிறார். ஒரு அவர்கிட்ட ஒரு ஏரோப்ளேன் சொந்தமாக இருக்கிறது. அவரை ஜப்பானில் இருக்கிற யாருமே சந்திக்க முடியாது. அவ்வளவு பெரிய இடத்த ஜப்பானுடைய பிரதமரை உங்களுக்கு மருத்துவர் சிவராமன் எழுதியிருக்கிறார். 15% பேர் தான் ஜப்பானில் போய் ஓட்டு போடுவாங்க. மீதி 85% ஓட்டு போடுவதற்கே போக மாட்டாங்க. ஜப்பான் கவர்மெண்ட் நீங்களாம் போய் ஓட்டு போடுங்க என்று சொல்லவே மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டார்கள் என்றால், ஜப்பானில் வசிக்கிற மக்களுக்கு யார் ஆட்சி செய்தாலும் கவலையே இல்லை. யார் ஆட்சி செய்தாலும் அவர்கள் நம்புகிறார்கள் ஊழல் செய்ய முடியாது, ஒரு தப்பும் செய்ய முடியாது. அதுல எக்ஸ்னாலும் ஒண்ணுதான், அவங்களுக்கு ஒய்னாலும் ஒன்றுதான். அதனால் ஓட்டு போட வேண்டிய அவசியமே அவர்களுக்கு இல்லை. அவ்வளவு டிசிப்ளின். எனக்கு அந்த டிசிப்ளின் பிடிக்கல. ஒரு ஆர்டிஸ்டா எனக்கு அப்படியே எல்லாரும் போய் கியூல நின்னுக்கிறான். அப்புறம் பார்ல குடிக்கிறதுனா கூட அவ்வளவு ஒழுங்கு அவங்க கிட்ட இருக்குது. அது ஒரு ஆர்டிஸ்டா எனக்கு பிடிக்கல. ஆனா அவங்க எல்லாத்துலயுமே ஒரு ஒழுங்கு வச்சுக்கிறான். 2050 இந்தியால ஒரு உலக நாடு எப்படி இருக்குமோ அந்த நுட்பங்கள் இருக்கு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க அவ்வளவு டெக்னிக்கலா என்னங்க வாழறானா? ஒண்ணு இல்ல சார், டாய்லெட்ல போய் உக்காந்தோம்னா நம்ம இதுவரையிலும் வாழ்க்கையில நம்ம கையை யூஸ் பண்ணி தான் கழுவோம். ஜப்பான்ல ஒரு டாய்லெட் கூட அப்படி கிடையாது. அவன் 4 சுவிட்ச் வச்சுக்கிறான். நீ 4 சுவிட்சையும் எப்படியும் கத்துக்கணும். போனோடனே ஒரு சுவிட்சைய யூஸ் பண்ணீங்கன்னா கீழே இருந்து ஒரு தண்ணி பிரஸ் பண்ணி உங்களை எல்லாம் வாஷ் பண்ணுது. இன்னொரு சுவிட்சையை அழுத்துனீங்கன்னா ஒரு டாய்லெட் பேப்பர் உங்களுக்கு கம்ப்ளீட்டா துடைக்குது. 3வது சுவிட்சை அழுத்துனீங்கன்னா ஒரு நல்ல அனல் காற்று உங்களை வெட் பண்ணுது. இப்படி அதாவது மனுஷனுக்கு எல்லாத்தையும் மிஷின் கிட்ட கொடுத்துட்டுக்கிறான். மிஷின் கிட்ட கொடுத்துட்டு இவன் ஒரு மிஷினை நம்பி வாழறான். நான் ஒரு ரூம்ல படுத்திருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட் என்னை எழுப்பி, பாவா சார் படம் பாக்குறீங்களா என்று கேட்டார். பார்க்கலாம் அப்படின்னு உடனே அவர் வணங்கான் படம் பாக்குறாரு. அந்த வீட்டுல அந்த ரூம்ல டிவி கிடையாது, ப்ரொஜெக்டர் கிடையாது, நம்மள அதெல்லாம் தெரியல, எதுவுமே இல்லை. அவர் ஒரே ஒரு ரிமோட் மட்டும் என்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு ரிமோட் யூஸ் பண்ண தெரியாது சார்னா அவரே போட்டார். என்னன்னா 4 பக்கத்து சுவர்லயே நீங்க வணங்கான் படம் போடலாம். இதுக்கான மிஷினரி எங்க சார் இருக்குதுன்னா அதெல்லாம் ரகசியம் சார்ட்டார். ஒண்ணுமேல ஏதோ ஒரு லைட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு வம்சியுடைய ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன், இல்ல அவர் மிகப்பெரிய பணக்காரரு ஜப்பான்ல, அவர் எனக்கு ஒரு இரவு விருந்தெல்லாம் கொடுத்தாரு. தமிழ்நாட்டுக்காரு, அவர் 2 பெரிய ஹோட்டல் வச்சுக்கிறாரு. தமிழ்நாட்டுல இருந்து யார் போனாலும் அவரை பார்க்காம வர முடியாது. அவர் பேரு குறிஞ்சி செல்வன் அப்படிலாம் சொன்னேன். வம்சி சொன்னா, அவர் என்ன பண்றாருன்னு எங்க அப்பாட்ட கேளுங்க அப்படின்னா. என்ன பண்றாரு சொன்ன, அவர் ஜோசியம் சொல்றாருங்க. என்ன அவர் தமிழ்நாட்டுல இருந்து போய் ஜோசியம் சொல்லி மிகப்பெரிய கோட்டீஸ்வரனா மாறிட்டார். அப்ப 2050 டெக்னாலஜிக்குள்ள ஜப்பான் போயிடுச்சு என்றது பெருமிதமா, இங்க இருந்து ஒருத்தன் போய் என்னடா நீ போயிட்ட உட்காரு, நான் நாடு ஜோசியம் சொல்றேன் என்ன பாரு என்று சொல்ல. இப்ப இந்த முரண்பாடு இல்ல, இந்த நேர் எதிரான முரண்பாடுகள், இந்த முரண்பாட்டுகளை தான் ஒரு ரைட்டர் பதிவு பண்ணிடுறான். ஒரு உல்லாச பயணி போய் பார்த்துட்டு நான் ஜப்பான்ல ரொம்ப குள்ளமான பெண்களை பார்த்தேன், எல்லா பெண்களுக்கும் சப்ப சப்ப மூக்க ஆரம்பிச்சு இதோட முடிச்சுக்கிறான். ஆனா ஒரு எழுத்தாளன் இதுக்குள்ள எப்பயுமே பிரவேசிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. நமக்களே நான் இன்னும் 2 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்போ நான் பச்சையப்பன்ட்ட பேசும் போது சொன்னேன், பச்சையப்பன் திரும்ப திரும்ப தமிழ் ரைட்டர்ஸை படிக்கும் போதெல்லாம் எனக்கு தோன்றது ஜானகிராமன் தான் தமிழ்ல மாஸ்டர். மற்ற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு படி அவருக்கு கீழே தான் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. சிலிர்ப்பு ஒரு கதை போதும் சார் என்று சொன்னார். ஆனால் எல்லா ரைட்டருக்கும் அப்படி ஒரு கதை மாஸ்டர் பீஸ் என்று இருக்கிறது. ஆனால் நண்பர்களே, இன்னும் ஊடுருவி நீங்கள் அந்த எழுத்தாளனுக்குள்ளாக போனீர்கள் என்றால் சிலிர்ப்பு மட்டும் இல்லை. ஜானகிராமனுடைய கோபுர வெளிச்சம் என்று ஒரு கதை இருக்கிறது. ஜானகிராமனுடைய அந்த ஒரு பாம்பை ஒரு குழம்புல விழுந்துரும், காண்டாமணி என்று ஒரு கதை இருக்கிறது. ஜானகிராமனுடைய கடன் தீர்ந்தது என்று ஒரு கதை இருக்கிறது. அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு கதையில் கூட செகண்டரியாக எழுதுவதற்கு அவர் தயாராக இல்லை. எல்லா கதைகளையும்
ஒரு மாஸ்டர் பீஸாக அவர் எழுதியிருக்கு. இன்னைக்கு நான் ஜானகிராமனுடைய ஒரு புது கதையை இதுவரையிலும் படிக்காத ஒரு கதையை படித்தேன். அந்த கதைக்கு தலைப்பே அவ்வளவு வித்தியாசமாக இருந்து, சோறு போட்டு 40 ரூபாய் அந்த கதையின் தலைப்பு. ஆமா, சாப்பாடு போட்டு 40 ரூபாய் அந்த கதையின் பெயர். நம்மளே ஜானகிராமன் எல்லா கதைகளையும் அவருடைய சொந்த கேஸ்ட்ல இருந்து எழுதுகிறார், பிராமண கேஸ்ட்ல இருந்து எழுதுகிறார், மேக்சிமம் எழுதுகிறார். எனக்கு இந்த திருவண்ணாமலை இலக்கியம், வடார்காடு இலக்கியம் என்று ஒரு பெயருக்கு பிரித்துக் கொள்ளலாமே ஒழிய இலக்கியம் எப்பொழுதும் மானுடத்தை பேச வேண்டும் என்றுதான் நான் எப்பொழுதுமே விரும்புகிறேன். நான் அந்த கதையை படித்து முடிக்கிற போது திருவண்ணாமலையிலிருந்து ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனோ ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த பையனையோ கூட இந்த கதையோடு அப்படியே பொருத்தி கொள்ளலாம். அந்த தஞ்சாவூரில் இருந்து போகிற குமுடி வைத்த அந்த பிராமண பையனை அதிலிருந்து நீக்கி விடலாம் என்று தோன்றியது. ஒரு நல்ல வாசிப்பாளனுக்கு அப்படி தோன்றும். ஜானகிராமனுடைய சிம்பிளான கதை ஒண்ணும் இல்ல. ஒரு ஐயர் வீட்டுல அம்மாஞ்சியாக ஒரு பையன் இருக்கிறான். உங்களுக்கு தெரியும் அம்மாஞ்சின்னா என்ன சொல்லலாம்? வெள்ளந்திலாம் இல்ல, அது நல்ல வார்த்தை இல்ல, ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு வீட்டுல ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி ஒரு பையன் இருப்பான், எதுக்குமே உதவ மாட்டான். திடீர்னு அந்த பையனை 1.5 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா எங்கேயோ ஒரு இடத்துக்கு வேலை கிடைச்சிட்டாரு. அதுவே மறந்துச்சு. ஏன்னா இந்த பையன் வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான், வெளியே போனதும் ஒண்ணுதான். அப்படி அப்பா நிம்மதியா ஆயிடுச்சு, அப்பா இவனை எங்கேயோ அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைத்து கொண்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் போஸ்ட்மேன் உங்களுக்கு 40 ரூபாய் மணி ஆர்டர் வந்துக்குது முத்தையர அப்படின்றார். இவருடைய கண்ணாடிய போஸ்ட் மாஸ்டர் அந்த போஸ்ட்மேன் கொடுத்து கண்ணாடியை போட்டு பாரு, எனக்கு உலகத்துல எவன்டா 40 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்ப போறான், எனக்கு சாலஸ்டர்லாம் சரியாதான் இருக்குது, உங்க பையன் தானே எம் ஜெகநாதன் அப்படின்னு கேக்குறான். இப்ப எம் ஜெகநாதன் இவரு முடிச்சு, ஆமா என் பையன் தான், அவன் தான் உங்களுக்கு 40 ரூபாய் அனுப்பிச்சுக்கிறான். இவருக்கு அப்பயே ஹார்ட் அட்டாக் வந்தது. இந்த வீட்டுல ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு பையன், ஒரு பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத பையன் 40 ரூபாய், இவர் வாழ்க்கையில 40 ரூபாய முழு சம்பளமா வாங்கின ஆளே கிடையாது. இவர் அங்கங்க சமையல் வேலை செஞ்சு அப்படி போயிச்சால் 40 ரூபாயா? அந்த அப்ப போஸ்ட்மேன் எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. என்னன்னா 39 ரூபாய் உங்களுக்கு ரூபாயா கொடுத்துருவாங்க, 1 ரூபாய காயின்ஸா மாத்தி கொடுப்பாங்க. என்னன்னா அப்பதான் நீங்க டிப்ஸ் கொடுப்பீங்க. ஆமா, இவர் எத்தனா டிப்ஸ் கொடுக்குறாரு. எத்தனை பிரமாதமான கதை. எவ்வளவு நுட்பங்களை ஜானகிராமன் எத்தனா வாங்கிட்டு அந்த போஸ்ட்மேனு 4 நாள் திருப்பி கொடுக்குறான். வேணாயிர 4 தான் போதும், என் பையன் 40 ரூபாய் அனுப்பிச்சிடான். அந்த சந்தோஷத்துல நான் எத்தனா கொடுத்தா நீ கேள்வி இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும். இன்னைக்குதான் 40 ரூபாய் உனக்கு வந்துக்குது, வாழ்நாள் முழுக்க 40 ரூபாய் வர்றதுக்கு முயற்சி பண்ணு. இப்ப எல்லாம் சொல்ல, இப்ப இவருக்கு பயங்கர சந்தோஷமா ஆயிடுது. புள்ள அம்மாஞ்சிலாம் கிடையாது, புள்ள நம்மளை விட நல்லா புழைக்க கத்துக்கலாம். நாமளாச்சும் எங்கேயாவது போய் சோறு ஆக்குனாதான் சாப்பாடு ஜீவனம். நம்ம அந்த கதையை முழுக்க நான் சொல்ல, ஒரு இன்ச் பிரமாதமான இடம். ஒரு நாள் ஒருத்தர் அந்த காலத்து ஐயருங்க இன்னும் திமிரா இருந்துக்கிறாங்க. மெட்ராஸ்ல போய் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டான்வான். இந்த மாதிரி ஒரு சமையல்கார ஐயரை கூட கூட்டின்னு போவான். கூட்டின்னு போய் எனக்கு ரசம் வச்சு கொடு, எனக்கு கூட்டு செஞ்சு கொடு, 3 கறி செஞ்சு கொடு, இவன் கூடயே போவான். அப்படி இவன் ஏன் அவன் கூட போயிடுறான்னா, பையனை போய் பார்த்துடலாம். 40 ரூபாய் சம்பளம் வாங்கி அனுப்புற பிள்ளைய தெய்வமா கருதி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இந்த ஐயர் போவார். 4வது நாள் தான் அந்த ஐயர் இவரை ரிலீஸ் பண்ணார். சரி போய் உன் பையனை பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு. இவர் ஒரு வீட்டுக்கு போவார். மெட்ராஸ்ல மயிலாப்பூர்ல அந்த வீடு கிட்டத்தட்ட 1 ஏக்கர்ல இருக்கும். இவருக்கு மூர்ச்சையே அடைக்கும். ஃபுல்லா மாந்தோப்புக்கு நடுவுல அவ்வளோ பெரிய பங்களா. இவ்வளோ பெரிய பங்களாவிலேயே நம்ம புள்ள வேலை தான் செய்யுது, பங்களா புள்ள இது கிடையாது. ஆமா, இவர் அந்த பெருமிதத்தோட போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் கேட்பாரு. அந்த பையன் பேரை சொல்லி அவங்க அப்ப, அப்படி ஒரு பையனே யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவன் அந்த வீட்டுல எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க, இந்த பையன் பேர் தெரியாது. வீட்டுல இவனுக்கு வேற பேரு, அங்க வேற பேரு, இப்படி போய் 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 ஜானகிராமன் இந்த சிடுக்கா அப்படியே முடிச்சுனே போறாரு. ஒரு இருட்டு ரூமுக்குள்ள போய் அங்க இருப்பான் பாருங்கன்னு சொல்றேன். நம்மளே ஒரு அப்பா தன்னுடைய மகனை பார்க்கிறார். எந்த கல் மனது படைத்த வாசகனும் அழாமல் அந்த பக்கத்தை தொடர முடியவில்லை. அந்த பையன் ஒண்ணு இல்ல, அந்த வீட்டில் உள்ள பெரிய ஐயர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை ஒரு சேர்ல உட்கார வைத்து விட்டு ஒரு இருட்டில்
அவருடைய தலைக்கு மசாஜ் பண்றான், தலையை சொரிஞ்சு விட்டுறான். இந்த காட்சியை தான் இந்த ஐயர் பார்க்கிறார். பையன் பார்த்தா அவனுக்கு அப்படியே ஒன்றொன்றாக புரிகிறது. முற்றிலும் சிதைந்து போன ஒரு உடலை கொண்டவன் அந்த பெரிய ஐயர். அவனுக்கு தொழுநோய், உடம்பு, கை, கால். அவர் இப்படி அவரு தலைய சொரிய போறாரு, 3 விரலே இல்லை. ஒரு தொழுநோய் பிடிச்சவனுக்கு அவனை பராமரித்து கொண்டு அந்த பையன் 40 ரூபாயை வாங்கி நம்ம வீட்டுக்கு மணி ஆர்டர் பண்ணி இருக்கிறானே என்று ஒரு தகப்பனாக அவன் துடித்து போகிறான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா அவர் ரொம்ப கேஷுவலா, இந்த பையன் இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு காஃபி போட்டு கொடு. காஃபி கூட இவரால் அந்த வீட்டில் குடிக்க முடியவில்லை. அவர் சொல்றாரு, ஒண்ணு இல்லை, நான் ஏன் நேரா புறப்பட்டு வந்துட்டேன்னா என் சிநேகிதக்காரனுடைய ஒரு கார் இருந்தது, அதில் வந்துட்டேன். அவங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்கிறா, நாளைக்கோ நாளன்னைக்கோ செத்துருவா, பிள்ளைய கடைசியா ஒரு தடவை பார்க்கணுன்றா, என் பிள்ளைய நான் கூட்டின்னு போட்டுமா, அம்மா செத்துட்ட பிறகு திருப்பி அனுப்பிச்சிடுறேன் என்று ஒரு பொய் சொல்லிவிட்டு பையனை கூட்டின்னு போறாரு. பையனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பையனை கூட்டின்னு போகும்போது ஒரு பஸ்ல ஏறி விட்டு அவர் சொல்றாரு, இந்த வேலையாடா செய்யற. அந்த பையன் அவன் ஏன்னா ஒரு இன்னசென்ட், உங்களுக்கு தெரியும், அவன் அம்மாஞ்சி. அவனுக்கு ஒரு தொழுநோயாளியினுடைய வீட்டுல வேலை பார்ப்பது என்பது அவ்வளவு அவமானமாக தெரியவில்லை. அவன் சொல்றான், என்னப்பா ஏன் என்ன கூட்டின்னு போற, உண்மையிலேயே அம்மா சாவ கிடக்குதா என்று கேட்கிறான். அவன் சொல்ற, உனக்கு புரியலையா? என்னப்பா புரியணும்னா, நீ ஒரு குஷ்டரோகியை தொட்டு தூக்குற, அது ஒட்டிக்காதா என்று கேட்கிறார். அந்த பையன் சொல்றான், ஒட்டிக்காது. எப்படி சொல்ற என்று அப்பா கேட்கிற போது சொல்றான், அவ வீட்டுல அவ பெரிய மாமி இருக்கா, அவ மருமக இருக்கா, எல்லாம் இருக்கா, அவளுக்கு எல்லாம் ஒட்டிக்கிச்சா என்று கேட்கிறான். ஜானகிராமன் அந்த கதையை இப்படி தொடர்கிறான், அவெல்லாம் ஏன் இவனை பராமரிக்கல, உன்னை பராமரிக்க வச்சாங்க என்று கேட்கிறான். அவெல்லாம் ஏன் அந்த அவனுடைய தலைக்கு மசாஜ் போடல, ஏன்டா உன்னை பண்ண வச்சாங்க என்று கேட்கிறான். அந்த பையன் இப்படி என்றைக்காவது ஒரு நாள் யாராவது கேட்கக்கூடும் என்று ஒரு கட்டிங் பேப்பரை தன்னுடைய பையில் வைத்திருக்கிறான். அதை எடுத்து இவன்கிட்ட காட்டுறான். பார், ஒட்டிக்காது. ஏன், இங்கிலாந்து மகாராணி 15 நாட்களுக்கு முன்னால் சென்னைக்கு வந்திருக்கிறாள். இந்த மாமா மாதிரியே இருக்கிற ஒரு குஷ்டரோகியின் இல்லங்களுக்கு அவள் போய் இருக்கிறார். பாருங்க, எல்லார் கையிலையும் அவள் தொட்டு கை கொடுக்கிறாள், எல்லாரையும் அவள் தடவி கொடுக்கிறாள். அவளுக்கு ஏன் ஒட்டல, எனக்கு ஏன் ஒட்டும் என்று அந்த பையன் கேட்கிறார். நண்பர்களே, அந்த பையனுக்கு ஒரு சல்யூட் அடிக்க வேண்டும் போல இருந்தது எனக்கு. அவ்வளவு அப்பாவியாக, அவ்வளவு இன்னசென்ட்டாக, ஒரு வகையில் கலைஞன் என்பவன் இதற்கு நிகராக அந்த பையனுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடியவன் தான். ஒருபோதும் இந்த உலகத்தில் கான்சியஸாக இருக்கிற ஒருவனால் ஒரு எழுத்து கூட இந்த உலகத்தில் எழுத முடியாது என்று நான் உண்மையாக நம்புகிறேன். சச்சிதானந்தம் திருவண்ணாமலைக்கு வருகிற போது சொன்னார், எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே எங்கள் பரம்பரையில் யாராவது ஒருவருக்கு சித்த சுவாதீனம் வந்துவிடும். சித்த சிவாதீனம் வந்த ஒருவரை அடைத்து வைப்பதற்கென்றே எங்கள் தரவாட்டு வீட்டில் ஒரு தனி அறை இருக்கும். என் சித்தி அந்த தரவாட்டு வீட்டில் அந்த தனி அறையில் எப்பொழுதுமே அடைபட்டு கிடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். எங்களுடைய பெரிய பாட்டி அந்த அறையில் தான் இருந்திருக்கிறார். அவள் வழியில் வந்தவன் தான் நான் தான் கோழிக்கொண்டையின் சிவப்பை பற்றி கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த கவிதை எழுதுபவனுக்கும் சித்த சுவாதீனம் பிடித்தவனுக்கும் ஒரே ஒரு கோடு மட்டும்தான், ஒரு மெல்லிய கோடுதான் இடைவெளி. எப்பொழுது வேண்டுமானால் இவன் அங்க போயிடலாம், அவன் இங்க வந்துடலாம். நான் இப்பொழுது கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன போது சச்சிதானந்தனுக்கு ஒரு சல்யூட் அடிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. நண்பர்களே, படைப்பு என்பது அவ்வளவு காத்திரமான ஒன்றாக நான் கருதுகிறேன். கடைசியாக என் உரையை முடிப்பதற்கு முன்னால், எனக்கு இந்த ஜப்பான் பயணத்தில் கிடைத்த ஒரு மிக்க அற்புதமான படைப்பாளி இரா செந்தில்குமார். அந்த பெயரை, அவருடைய புத்தகம் 2மே என்னிடம் இருந்தும் கூட ஏனோ அந்த புத்தகத்தை பிரித்து படிப்பதற்கான மனநிலை அற்றவனாக நான் இருந்தேன். ஒரு வகையில் ஜப்பான் போய் வந்த பிறகு நான் செந்தில்குமாரை முழுக்க படிக்க ஆரம்பித்தேன். நான் பல இடங்களில் இப்ப திரும்ப செந்தில்குமாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கேன். என்னை பார்ப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி வந்திருந்தார், எங்க நிலத்துக்கு வந்தார். செந்தில்குமார் அவர் பேரும், அவருடைய மனைவியோடு வந்திருந்தார். நான் அவங்க உட்கார்ந்த உடனே அவங்க மனைவி அப்படியே ஒரு மாதிரி பயங்கர எமோஷனல் மூட்ல இருந்தாங்க. எங்க வீட்டுக்காருடைய உயிரியே நீங்க தான் சார் காப்பாத்துறீங்க கோவிட் பீரியட்ல. இந்த ஹைகோர்ட்ல இப்பொழுது நீதிபதியாக இருக்கிறார்.
சார் நீங்க வந்ததுக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன்னு என் பக்கத்துல பல்ல வந்தாரு, என்னை பிடிச்சி கிள்னாரு. ஒரு நீதிபதி கிட்டே இந்த கதையை சொல்லாத என்று சொன்னார். இல்ல நம்ம யார்ட்டோன்னா பகிர்ந்துக்கலாம், அவருக்கு பப்ளிக்ல எழுதின கதை தானே. அது ஒரு நீதிபதியை பற்றிய கதை. நண்பர்களே, மன்னார்குடியில் ஒரு நீதிபதி ஒரு சர்க்குட் ஹவுஸில் போய் தங்குகிறார். திருவண்ணாமலையில எப்பொழுதுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஹைகோர்ட் நீதிபதி வந்தால் கவர்மெண்ட் சர்க்குட் ஹவுஸ்ல போய் அவர்களுக்கு இடம் கொடுப்பார்கள். கலெக்டர், எஸ்பி எல்லாரும் போய் அவர் புரோட்டோகால் பிரகாரம் அவருக்கு ஒரு சல்யூட் வச்சு, ஒரு கன்மேன் அவருக்கு முன்னாடி, இதெல்லாம் அப்படி ஒரு கன்மேன் நிற்பார். லோக்கலில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் போய் நீதிபதிக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவர் சொல்ல, ஐயா அவனை கூட்டின்னு வந்துட்டேன். அவன் பெயர் டேனியல் செல்வகுமார். அவன் ஒரு லாரி ஓட்டுறான், சொந்தமா ஒரு பழைய லாரி வச்சுக்கிறான். அந்த லாரியில மாசத்துக்கு 4 தடவையாச்சும் திருட்டு மணல் அடிக்கிறான். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் ஐயா. ஐயா ஐயா வரும்போது அவன் சைடு கொடுக்கல ஐயா, அவனை தூக்கி உள்ள போட்டுட்டுமா என்று அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறார். ஜட்ஜி சொல்றாரு, இல்ல இல்ல நீ அவரை உள்ள வர சொல்லு. அவருன்றார் ஜட்ஜி. அவரை உள்ள வர சொல்லி நீ ஸ்டேஷனுக்கு போ என்று சொல்லுகிறார். ஒரு கன்மேன் வந்து அவரை கூட்டின்னு வந்து விடுறான். இவன் நடுங்கி நடுங்கி அவர் முன்னாடி நிக்கிறான். இந்த டேனியல் செல்வகுமார் நின்று, ஐயா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க ஐயா, நான் வந்து புள்ள குட்டிக்காரன், உங்க சைரன் வச்ச காரை நான் பார்த்தேன், நான் ஒரு ஓரமாதான் ஐயா போனேன் என்று சொல்லுகிறார். அவரு இவனை பார்த்து சொல்றாரு, டேய் டேனி என்ன தெரியலையா, நீ நானும் ஒன்னா 10th படிச்சேமேடா, நான் என் ஃப்ரெண்டுடா நீ என்று சொல்லுகிறார். இவன் ஒத்து பார்த்துட்டு, இப்போ இவன் வந்து அவர் பார்வையில அக்யூஸ்ட், திட்டு மண் அடிக்கிறவன். இப்ப இவன் வந்து இருந்தாலும் அவனுக்கு நடுக்கன் தெரியல. பிரமாதமா செந்தில்குமார் அந்த கதையை எழுதியிருக்காரு. அவர் டிரைவரை ஒரு பெல் அடிச்சு கூப்பிட்டு சொல்றாரு, வண்டியில இருந்து அந்த விஸ்கி பாட்டில எடுத்துன்னு வான்றாரு. யாரு? ஆமா, ஹைகோர்ட் ஜட்ஜி. அப்புறம் விஸ்கி பாட்டில் வந்த உடனே அவரே ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு கலந்து இப்ப டேனியல் செல்வகுமாருக்கு கொடுக்குறாரு. அவன் பயங்கர தெம்பாயிடுறான். இப்ப சேர்ல எல்லாம் உட்காந்துடுறான். நுனி சீட்ல இருந்தவன் விஸ்கியே தலைவர் நம்மளுக்கு ஊத்தி கொடுக்குறாருன்னா இவன் நம்முடைய உயிர் காப்பான் நண்பன் தான் அப்படின்ட்டு இவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அப்படியே சாப்பிட அவன் இலகினே வரான். யாரு? டேனியல் செல்வகுமார் இலகினே வரான். ஜட்ஜி வந்து அந்த பழைய ஞாபகங்களுக்கு போக ஆரம்பிச்சுறாரு. 2 பேரும் 10th ஸ்டூடெண்ட்டுகளா மாறுறாங்க. அவர் இப்போ முக்கியமா இவனை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, எல்லாம் ரைட், நம்ம கிளாஸ்ல 4 பொண்ணுங்க இருந்துச்சு, அந்த சியாமலா தான் பெரிய அழகி இல்லையா? அந்த சியாமலாவை எப்படியாவது வாழ்க்கையில வேற ஒண்ணுமே அவர் சொல்லல, இவன் வந்து அப்படியே பரவசம் அடைறான். இன்னொரு பெக் இவனுக்குள்ள போயிட்டே இருக்குது. உடனே அவர் சொல்றாரு, நீ அந்த ஹாக்கி டீம்ல இருந்தியா அப்படின்னு ஜட்ஜை பார்த்து இவன் கேட்கறான். அவன் சொல்ற, நான் எங்க இருந்தேன், நீ தான் கேப்டன், உன்னை வந்து ஹீரோ மாதிரி இந்த பொண்ணுங்களாம் சுத்தி சுத்தி வரும் இந்த ஸ்கூல்ல. எப்பயுமே இது மாதிரி லாரி டிரைவரு, திருட்டு மணல் ஓட்டுறவன், அவன் தான் ஹீரோவா இருக்க முடியும். ஆமா, ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் இருக்கவே முடியாது. ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கலாம் அவரு, அவ்வளவுதான். இப்ப இவங்க 2 பேருக்குள்ள இந்த உரையாடல் வந்தோடனே அவன் பயங்கர குஷி ஆயிடுறான். குஷி ஆயிட உடனே அவர் சொல்றாரு, அந்த கடைசி நாள்ல ஒரு டான்ஸ் ஆடினல்ல நீ கிளாஸ்ல, அந்த ஆண்டு விழால, ஆமா மறக்க முடியுமா அந்த டான்ஸ? அவன் சொல்றான், மறக்க முடியுமா? அந்த பாட்டு என்ன பாட்டு? ஜட்ஜிக்கு தெரியும், அவன் வாயால கேட்கணும்னு கேட்கறான். அந்த பாட்டு என்ன பாட்டு? ராஜா கண்ணு போகாதடின்னு ஒரு பாட்டு. இப்ப இத சொன்ன உடனே அவன் டக்குன்னு சேர் மேல ஏறிக்கிறான். ஜட்ஜாவது ஏறி நின்று ராஜா கண்ணு போகாதடி ஃபுல்லா பாடி முடிக்கிறான். பாடி முடிச்சு அப்படி சரிஞ்சு உட்கார்றான். இப்ப ஜட்ஜி அவனை பார்த்து கேட்கிறாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், 10th எக்ஸாமுக்கு என்னுடைய உயிரா நான் நினைச்ச சியாமலா வந்து எக்ஸாமே எழுதல, முதல் நாள் எழுத அவ்வளவுதான் ஃபெயில். அப்புறம் 5 நாளும் வரல, நான் பாதி உயிரை விட்டேன் டேனி. அப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு, அந்த 5 நாளும் நீ எக்ஸாம்க்கு வரல. ஆமா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவனுக்கு அப்படியே அந்த உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் கண்ணத்துல ஏறிச்சு. அப்படியே ரொம்ப சந்தோஷமாயி, தான் டிரைவரு, திட்டுலோடு அதெல்லாம் இல்லை, என்ன நீ ஹைகோர்ட் ஜட்ஜி, நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அவன் அப்படின்ற லெவல்ல அவன் பார்த்து விட்ட சொல்றான். உனக்கு தெரியாதா, நான் வேணாம் தான் சொன்னேன். அவர் பேர் சந்திரான்னு வச்சுங்க. நான் வேணாம் தான் சொன்னேன் சந்திரா. அந்த சியாம இப்ப வந்து ஹைகோர்ட் ஜட்ஜி எல்லாம் போய் சந்திராவ் ஆயிட்டாரு அவரு. ஆமா, இந்த நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பிரபஞ்சன் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, இந்த தெரியாதவங்க கூட தண்ணி அடிக்காத,
ஆமா, நாலாவது முதல்ல என் தெய்வம் சார் நான் கீழே உட்காந்து அடிச்சுக்கிறேன்னு வேணாம். அப்புறம் கொஞ்சம் 2 பெக்கு போன உடனே சேர்லயே உட்காந்து வேணாம். 3வது பெட்ல பிரபஞ்சம் தானே உன் பேரு அப்படின்னு வேணாம். 4, 5க்கு போன உடனே டே வைத்தி என்ன நீ பெரிய மயிர் கதை எழுட்டன்னு வேணாம். சார் தயவு செய்து தெரியாதவங்க கூட மட்டும் தண்ணி அடிக்காதீங்க சார். அது மாதிரி இப்போ வேற வழி இல்லாம ஜட்ஜி போய் லோக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்லி அவனை கூட்டின்னு வந்துட்டாரா, ரொம்ப வேலை கொடுத்து வாங்கிட்டாரா, இப்ப எல்லாம் முடிச்சா இவன் துள்றான். இவன் துள்ளி சொல்றான், நான் வேணான்னு சொன்னேன் சந்திரா, கேட்கல. அந்த ஷியாம்லா தான் என்ன வேளாங்கண்ணி கூட்டின்னு போச்சு. நாங்க 2 பேரும் அங்க 5 நாள் நல்லபடியா குடும்பம் நடத்தினோம். அதுக்கப்புறம் ஷியாம்லா அவங்க அப்பா வந்து வாத்தியாரு, ஐயர் வாத்தியாரு. அவர் வந்து அழுது கூப்பாடு போட்டு எங்களை கூட்டின்னு வந்து எங்க அப்பா அம்மா காலில் வந்து எங்களை பிரிச்சுட்டாங்க. இப்போ ஜட்ஜிக்கு ஒரு மன நிம்மதி வந்தது. அப்பா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. காதல்லாம் அப்படிதான், அது ஒரு மாதிரி துளிர்க்கிற மாதிரி தெரியும், அப்புறம் பிரிஞ்சிடும் அப்படின்றாரு. சொல்றான் அதான் இல்லை, அதான் இல்லை. இப்பதான் வெடிகுண்டு தூக்கி போடுறான் அவன் ஜட்ஜுக்கு முன்னாடி. அதான் இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஷியாமலா இப்ப அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கல்யாணம் பண்ணுது. அதோட இருக்க வேண்டியது தானே. என் நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு போன் பண்ணிச்சு. பண்ணி டேனி எப்படா டேனிக்கிறன்னு கேட்டுச்சு. ஐயோ, அந்த ஆனந்தத்துல இன்னொரு ஜென்மமே எனக்கு வேணாம் சந்திரா, அவ்வளோ காதல் இருந்துச்சு. இவன் அவர்கிட்ட சொல்றான். இப்ப ஜட்ஜி இதுக்கு மேல இவனை லீட் பண்ண முடியாது. ஏன்னா உச்சபட்சமா இவர் இங்க போயிட்டாரு, மணல் லோடு மேல போயிடுச்சு. அவரு சொல்றாரு, ரைட்டு டேனி நீ புறப்படு, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்ப கன்மேன் போய் அவரை விட்டு வந்துடுறான். இவன் வர இதுலலாம் டான்ஸ் எல்லாம் ஆடி சரிஞ்சுலாம் இருந்தானா கொஞ்சம் தண்ணி கிண்ணி தெளிச்சு அவனை போய் விட்டு வந்துடுன்னு அனுப்பிடுறாரு. கதையினுடைய உச்சம் இதான். இப்ப இவ்வளவு நேரம் நடந்த உரையாடல் எதுவுமே கிடையாது. அவரு டவுன் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் போடுறாரு. இன்ஸ்பெக்டர் போன் எடுத்து, ஐயா ஒண்ணு இல்ல, அடுத்த தடவை அந்த டேனி திட்டுலோடு அடிக்கும் போது அரெஸ்ட் பண்ணிடு, தூக்கி அவனை உள்ள போட்டுரு, லாரிய சீஸ் பண்ணிடு. இப்போ ஜட்ஜி வந்து நிம்மதியாயிரு. நம்மள ஹைகோர்ட் ஜட்ஜி அவரு. ஆனா அந்த 10th நம்மளுக்கு கிடைக்குன்னு நினைச்ச ஒரு பொண்ண இவன் எல்லாம் முடிச்சிட்டான்ற ஆதங்கங்குது இல்ல, 40 வருஷம் பொறுத்தும் ஜட்ஜால அதை மறக்கவே முடியல. இப்ப இவனை கூட்டின்னு வர வேண்டிய அவசியமே இல்லை. டவுன் இன்ஸ்பெக்டர் அவமான அவங்க எங்கேயோ இருந்தான். ஆனால் நண்பர்களே, இந்த மனிதனுடைய கீழ்மை இருக்குல்ல, இந்த கீழ்மை இருக்குல்ல, இந்த கீழ்மைய ஜட்ஜிங்க போட்டுனுங்கிற அந்த கோட்லாம் இருக்குதுல்ல, நம்ம பார்த்தாவே நம்ம தூரம் வந்துருவோம். நான் அவங்க அப்படி ஒரு விரைப்பான கோட்டு, ஒரு ஷூ, அப்படி ஒரு கெத்தா வருவாங்கல்ல, அதை தாண்டி ஒரு ரைட்டர் மட்டும் அது உள்ள போயிடுவான். உள்ள போய் இதுக்குள்ள எவ்வளவு கீழ்மைக்குது அப்படின்னு தோண்டி எடுப்பான். ஆமா, சுந்தரராம் சாமி என்கிற ஒரு மகத்தான கலைஞன் சொல்லுகிறான், நாம் எல்லாரும் வாசல் புறம் உட்கார்ந்து ஒரு குடும்பத்தில் எவ்வளவு நல்லது இருக்கிறது, எவ்வளவு உன்னதங்கள் இருக்கிறது, எவ்வளவு மேன்மைகள் இருக்கிறது என்று கணக்கு பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஜி நாகராஜன் என்கிற ஒரே ஒரு எழுத்தாளர் மட்டும்தான் புழக்கடை பக்கம் உட்கார்ந்து இந்த வீட்டிலிருந்து எவ்வளவு அழுக்கு வருகிறது, இந்த வீட்டிலிருந்து எவ்வளவு நாற்றம் வருகிறது, இந்த வீட்டிலிருந்து எவ்வளவு குப்பைகளை வாரி கொட்டுகிறார்கள் என்று பார்த்தான். அதனால்தான் ஜி நாகராஜன் என்கிற ரைட்டர் இவ்வளவு குறைவாக எழுதியிருந்தாலும் கூட தமிழ் இலக்கியத்தில் அவனுக்கென்று இருக்கிற இடத்தை யாராலும் மறுதளிக்கவே முடியாது என்று எழுதுகிறார். நண்பர்களே, என்னுடைய உரையை நிறைவு செய்வதற்கு முன்னால் நான் இன்னும் ஒரு கதையினுடைய ஒரு மையத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ரயில் பயணங்களும் பேருந்து நிலையங்களும் தான் எழுத்தாளர்களுக்கு பல நினைவுகளை கிளறி கொண்டு வரும். அதைத்தான் அவன் மறக்காமல் போய் எழுதி விடுகிறான். இந்த கதையை எழுதின இரா செந்தில்குமார், இந்த கதையின் பெயர் வஸ்திராபரன். இந்த கதையை தஞ்சாவூரிலிருந்து முதல் வகுப்பு ரயிலில் ஏறுகிற நான் தான் இந்த கதையை சொல்ல போகிறேன். நான் தான் ரயிலில் ஏறுகிறேன். எங்க அப்பா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு 2 வீலரில் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு விட்டு போகிறார். நான் முதல் வகுப்பில் ரயில்வேயில் புக் செய்திருக்கிறேன். ரயில் புறப்படுவதற்கு முன்னால் கரெக்டா ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான ஒரு பொண்ணு வந்து ஒரு கருப்பு கலர் சுடிதார் போட்டுங்கிற பொண்ணு தன் பெயர் இருக்கிறதா அந்த பாக்ஸ்ல என்று பார்த்து விட்டு ஒரு தாத்தாவோடு மேலே ஏறுகிறது. அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும். நானும் ஏறுகிறேன். நான் 3 பேர் தான் அந்த 4 பேர் கொண்ட அந்த அறையில் இருக்கிறோம்.
இப்போ ஏறி உட்கார்ந்த உடனே அந்த வயசானவரை நான் பார்க்கிறேன். அவர் என்னை பார்த்து சொல்றாரு, வணக்கம், என் பெயர் ராமச்சந்திரன். நீங்கள் ராமச்சந்திரா மெடிக்கல்ஸ், ராமச்சந்திரா ஜவுளி கடை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்களே, அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துதான் என்று ஆரம்பிக்கிறார். என்னடா நாடகத்துல வசனம் பேசுற மாதிரி எவ்வளோ ஒருத்தர் நம்ம முன்னாடி வசனம் பேசுறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் மறுபடியும் சொல்றாரு, நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா ராமச்சந்திரா மெடிக்கல்ஸ், ராமச்சந்திரா ஜவுளி கடை? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சார் என்று சொல்கிறேன். அவரு அந்த மேல இருக்கிற அந்த பொண்ணு வந்து, தாத்தா கொஞ்சம் கம்முன்னு இரு தாத்தா, எனக்கு ரொம்ப அசிங்கமாகுது என்கிற மாதிரி அவரை அடக்குகிறார். ஆனால் அவருக்கு என்னன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவர் பேசுறதெல்லாம் மறந்துடும். அப்படி ஒரு வியாதி இருக்குது. இப்ப இன்னொரு 10 நிமிடம் ஆன உடனே ஒரு டிடிஆர் டிடிஆர் வந்து இவர் தானே எல்லாம் செக் பண்ண உடனே அவர் சொல்ற, வணக்கம், என் பேர் ராமச்சந்திரன். நீங்கள் ராமச்சந்திரா மெடிக்கல்ஸ், ராமச்சந்திரா ஜவுளி கடை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்களே டிடிஆர்ட்ட, அதெல்லாம் ஒரு காலத்தில் என்றுதான் ஓஹோ என்று வாழ்ந்த குடும்பம். நீங்கள் டிடிஆரா வேலை பார்க்குறீங்களா என்று கேட்கிறார். அவருக்கு புரிஞ்சிச்சு. அப்புறம் இது என் பேத்தி, அவ வந்து எம்பிபிஎஸ் எம்டி படித்திருக்கிறார். அவ வந்து மிகப்பெரிய ஒரு டாக்டரை காதலிக்கிறார். டிடிஆர்ட்ட மொத்த லைஃபையும் சொல்றார். நீங்க ரயில்ல போய் சேர்ந்துட்டீங்கன்னா மொத்த வாழ்க்கை வரலாறுகள் ஒரு 20 தெரிஞ்சுன்னு வந்துடலாம். 20 புஸ்தகம் படிக்கிற மாதிரி ஒரு பயணத்தின் போது அவ்வளவு பேர் அவன் வாழ்க்கையை ஃபுல்லா அவங்க கிட்ட கொட்டுவான். ஆனா தப்பி தவறி வாத்தியாருங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடக்கூடாது. நானும் பல்லவனும் மயிலாடுதுறையில போய் அப்படி மாட்டோம். தெரியாத ஒரு வாத்தியாருக்கு போன் பண்ணி எங்களை வந்து பார்க்க சொன்னோம். அவர் வந்து எங்களை பார்த்தா, சார் டேனிஷ்ல வேலை செஞ்சாரு. வந்த உடனே ஏன்டா அந்த விபரீத முடிவுக்கு நாங்க போனோம்னு ஆயிட்டோம். அவர் வந்து வணக்கம், என் பெயர் சண்முகம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இதே மாதிரிதான் ராமச்சந்திரன் மாதிரி. சரி, நீங்க நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்துச்சு, அதுல பொழைச்சிட்டீங்களா? ஏதாவது என்ன கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் எடுத்தோடனே ஆரம்பிக்கிறார், என் மனைவி இறந்து 13 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு ஒரு அரியர்ஸ் வரணும், நீங்க பயங்கர இன்ஃபுளுன்ஸ் ஆன ஆளுன்னு கேள்விப்பட்டேன், எப்படியாவது CO சொல்லி அந்த அரியர்ஸை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த அறையை விட்டு போறதுக்கு அவர் 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்துல 10 தடவை இதே மறுபடியும் சொல்றாரு. ஏன்டா காசு கொடுத்து சூனிய வச்சுக்கணும்னு ஆயிடுச்சு. இந்த நினைவுகள்ல மனுஷன் எங்க பொருந்துறானோ அதுலயே இருக்கான், அதை விட்டு தவறவே மாட்டான். இப்ப அவருக்கே 50,000 ரூபாய் பென்ஷன் வருது, அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு 30,000 ரூபாய், 80,000 ரூபாய் பென்ஷன் வருது. மக வீட்டுல இருக்காரு, வசதியா இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு வாழ்க்கையில அந்த அரியர்ஸ் எப்படின்னா வாங்கிடும். அவ்வளவுதான். அந்த அரியர்ஸை கையில வாங்கிட்டு அடுத்த செகண்ட் அவருக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்துடும். அப்புறம் சாவரவர்கள் அதை பாக்குறவங்களா, வணக்கம், என் பெயர் சண்முகம் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. இப்ப இந்த ராமச்சந்திரன் மறுபடியும் நான் ரொம்ப ஷார்ட்டா அந்த கதையை முடிக்கிறேன். இவர் மறுபடியும் என்னை பார்த்து, வணக்கம், என் பெயர் ராமச்சந்திரன் அப்படி சொல்லிக்கிறார். அப்புறம் திடீர்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அவர் சொல்றாரு, தம்பி நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க என்று கேட்கிறார். தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல எங்க? கீழரத வீதி. கீழரத வீதியில தான் எனக்கு சாம்பசிவம்னு ஒரு நல்ல நண்பன் இருந்தான். எங்க அப்பா. எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அவன் அப்பயே பெரிய மிராசுதாரர் குடும்பத்தை சார்ந்தவன். வணக்கம், என் பெயர் ராமச்சந்திரன் மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இப்ப எங்க அப்பாவை தான் சொல்றாரு. உடனே எங்க அப்பாவை பற்றிய ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு கிளறி எழுகிறது. எங்க அப்பா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து விட்டுட்டு போனாரு, அவரை இவரை சந்திக்க வைத்திருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுட்டேங்கிறேன். கொஞ்ச நேரத்துல அவர் அதை மறந்துட்டார். மறுபடியும் இரவு 12 மணிக்கு ஏசி குளிர் தாங்காமல் எழுந்து பார்த்தா அவர் தூக்கம் வராம கண்ணை மூடி உக்காந்துக்கிறார். திடீர்னு என்ன கண்ணை முழிச்சு பாக்குறாரு. அந்த பேத்தி தூங்கிட்டான். இப்ப அவர் என்ன பார்த்த உடனே, வணக்கம், என் பெயர் ராமச்சந்திரன் மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு நான் யோசிக்கும் போது அவர் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரியல, ராமச்சந்திரா மெடிக்கல்ஸ் ஐயா, எனக்கு தெரியும், நிரந்தரம் அதன் தரம் என்று ஊரே விளம்பரம் பண்ணிருவோம் உங்க ஜவுளி கடை. ஆமாம், எங்க ஜவுளி கடையில அந்த காலத்துல 300 பேர் வேலை செஞ்சாங்க. 3 மாடி கட்டிடம். அது எல்லாம் ஒரு நொடியில் போய்விட்டதுன்னு சொல்றாரு. இவன் பயங்கர ஷாக் ஆகிறான். ஒரு தலைமுறையில் வியாபாரம் அப்படி நடக்கும். கடையை மூடவே மாட்டோம், ராத்திரி ஃபுல்லா வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த சமயத்தில் தான் அந்த பேரடி வந்து விழுந்தது. என்னாச்சு ஐயா? என் பையன் எங்க கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு என்கிட்ட சொல்றான். அப்புறம், இல்ல தம்பி, நான் எப்படி அடுத்த நாள் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு நடக்கும்?
பொருளாதாரம் தானே ஐயா பிரச்சனை. உங்ககிட்ட தான் அவ்வளவு பணம் இருக்கு. கீழராஜ வீதியில சாம்பசிவன் ஒரு நம்பர் இவனுக்கு ஒரே பெருமிதமாக இருக்குது. ஏன்னா அப்பாவை பற்றிய பிம்பங்கள் இப்போதுதான் உடைந்து சமீப காலமாக 80 வயதில் அப்பா ஒரு நண்பனை போல இந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. ஏன்னா இதுவரெல்லாம் ஒரு ஃபீடர், ஒரு நிலப்பிரபுத்துவ கேரக்டர் உள்ளால். அவர் பையன்லாம் கிட்டேயே சேர்க்க மாட்டார். டெய்லி அவருடைய 10 நண்பர்கள் வருவாங்க, எல்லாமே ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல எங்க கடையில இருந்து ஆட்கள் ஓடி வந்து கடை தீப்பத்தி எரியுது என்று சொல்றாரு. நான் ஓடி பார்க்கும்போதுதான் ஒன்னும் எரிஞ்சுதான் முடியல. ஆனால் எல்லாம் அணைச்சிட்டாங்க, கீழே இந்த டெய்லர் எல்லாம் போய் அணைச்சிட்டாங்க. நான் மேல ஏறி போய் பார்த்தால் ஒரு கறிக்கட்டையாக ஒரு காலத்தில் இந்த கடையில் இருந்துதான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வஸ்திராபரணத்துக்கு லாரி லாரியாக நாங்கள் துணி கொடுத்தோம். அவ்வளவு துணி கொடுத்த இந்த ராமச்சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் ஓனருடைய பையன் உடம்பில் ஒரு ஒட்டு துணி இல்லாமல் ஒரு கறிக்கட்டையாக எங்க ஜவுளி கடையிலேயே விழுந்துட்டு இருந்தான். அவன் கொளுத்தினான். அந்த பொண்ணை நான் வேலையிலிருந்து நிறுத்திட்டேன். அந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த பையன் கொளுத்தின்னு சுத்தி விட்டான். அதோடு அந்த சாம்ராஜ்யம் எல்லாமே விழுந்தது. நான் அதோட என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டேன். கடை என்னாச்சு, காட்சி என்னாச்சு, சொத்து என்னாச்சு, சுகம் என்னாச்சு, எதுவும் இல்லை. ராமச்சந்திரன் என்று மறுபடியும் ஆரம்பிக்கிறார். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு துன்பப்பட வேண்டிய நீங்கள் ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? அது ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிற பொருளாதாரத்தில் குறைந்த பெண் என்பதாலா, இல்லை வேற ஜாதி என்பதாலா, எல்லாவற்றையும் நான் அவரை தைரியமாக கேட்டேன். பேட்டி இல்லை, அவள் அங்கே தூங்கிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், தம்பி அவர்தான் இல்லை, அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. ஜாதியை பற்றி நான் கவலைப்படவே இல்லை, பொருளாதாரத்தை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. கீழே தெருவில் என்னுடைய நண்பன் சாம்பசிவா இருந்தாங்க, அவருடைய கீப்போட பொண்ணு அவர். அந்த பொண்ணை என் பையனுக்கு எப்படி கட்டுறது என்று தெரியாமல் தான் நான் அந்த காதலை எதிர்க்க வேண்டியதாகிவிட்டது. வணக்கம், என் பேர் ராமச்சந்திரன் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய அற்புதமான கதாபாத்திரங்கள் ரயிலடியில், பஸ் நிலையத்தில், தெரு ஓரத்தில், பஸ் ஸ்டாண்டில், எங்காவது ஒரு இடத்தில் உங்களை சுற்றி பேசிக்கொண்டும் பார்த்து கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருப்பார்கள். ஒரு வகையில் இலக்கியம் இவர்களைத்தான் போன்றது. நான் இப்போது ஒரு 3 நாளுக்கு முன்னால் ஒரு இறையியல் கல்லூரியில் ஒரு 200 ஃபாதர்கள் பற்றியில் பேசினேன். அவர்கிட்ட ஒரு டைட்டில் சொன்னேன். ஸ்ரீநேசன் என்கிற ஒரு கவிஞருடைய ஒரு பிரமாதமான டைட்டில் இருக்குது. இயேசு நடு இரவில் ஒரு இளம் பெண்ணை சைக்கிளில் அழைத்து போகிறார் என்று ஒரு கவிதையை சொன்னேன். அந்த 200 ஃபாதர்களும் கைத்தட்டார். ஆனால் ஒரு வகையில் இந்த வரியை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு ஃபாதரால் கைத்தட்டவே முடியாது. நான் சொன்ன ஒன்றுமே இல்லை. நடு இரவில் பஸ்ஸை தவறவிட்ட, பேருந்தை தவறவிட்ட ஒரு பெண்ணை யாரோ ஒரு மனிதன் பத்திரமாக தன்னுடைய சைக்கிள் கேரியரில் வைத்து ஒரு அந்த பெண்ணின் கிராமத்திற்கு அழைத்து போய் கொண்டிருக்கிறார். அவன்தான் இயேசு. இயேசு என்பவன் கடவுளாக மட்டும் இருக்க முடியாது. இயேசு என்பவன் சர்ச்சில் மட்டும் இருக்க முடியாது. இயேசு என்பவன் தொழுகைக்குரிய ஒரு மனிதர் மட்டும் இல்லை. யாரோ ஊர் பேர் தெரியாத ஒரு பெண்ணை சைக்கிளில் அழைத்து போகிறவன் என் வாழ்க்கையில் இயேசு. யார் என்று தெரியாத சுந்தரராமசாமியுடைய ஒரு கவிதை இருக்கிறது. யார் என்று தெரியாத ஒரு பெண், பொட்டிட்டுக் கொள்ளவும் மையிட்டுக் கொள்ளவும் கூட அவளுக்கு விருப்பம் இல்லை. அவளுக்கு என்ன வயது என்று தெரியவில்லை, அவள் பெயர் என்னவென்று தெரியவில்லை. ரயில்வே நிலையத்தில் நின்று கொண்டிருக்கிறார். சுந்தரராமசாமி அந்த கவிதையை இப்படி முடிக்கிறார். அந்த பெண்ணின் நீட்சிதான் நான், அவள் கண்ணீரின் நீட்சிதான் நான், அவளுடைய துக்கங்களின் வார்த்தை தான் நான். யார் என்று தெரியாத அந்த பெண்ணை பற்றி புரிந்து கொண்டு என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரே ஒரு கவிதை எழுதினால் இந்த உலகத்தின் மகத்தான கவிதை அதுதான். நன்றி.